ஹைடா மீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம ஜங்குக்காக்கா ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரீஅப்லோட் என்கிட்ட நிறையா பேர் கேட்டீங்க. ஸோ நிறையா பேர் நான் இந்த ஒன் ஷாட்டுக்கு திட்டவும் செஞ்சீங்க. எல்லா தப்புமே ஏன் மேலே தான். ஸோ சாரி. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்துடணும் இதை ரீஅப்லோட் பண்ணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ ஐ லவ் யுவர் பேபி பட் நாட் யூ அப்படின்றதான் வந்துட்டு அந்த ஒன் ஷாட்டோட டைட்டில். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல வியூவும் போச்சு. என்ன நான் தான் எனக்கே தெரியாமல் குழப்பியிருந்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நான் அதே வைப்புக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமா தெரில. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். அண்டு நான் எண்டிங்கை மாற்ற மாட்டேன்டா. ஸோ சொல்லிட்டேன்ப்பா. ஸோ லாஜிக் எதிர்பார்க்காதீங்க, ஓகேவா? ஸோ அதான் டிஸ்க்ளைமராக போட்டாச்சு. ஓகே, ஸோ பார்த்துட்டுங்க டிஸ்க்ளைமரையும். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் இமேஜினேஷன் ஆர்பி சீரிஸ் ஸ்ட்ரைட்டாக ஷர்ட்குள்ளே போயிடலாண்டா. ஸோ நம்ம ஹீரோட இன்ட்ரோ பார்த்துட்டோன்னா அவர் வந்துட்டு ஒரு சிஇஓ தான். ஸோ நம்ம ஜேகே. அண்ட் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மா அப்பா இறந்து போயிருந்திருப்பாங்க. அவர் வந்துட்டு ஒரு தாத்தா கிட்ட தான் வளர்ந்துருப்பார். ஃபியூ இயர்ஸ் அகோ வந்துட்டு அவங்க தாத்தாவே இறந்துருப்பாங்க. அப்படியே சீன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு டேபிளில் உட்காந்துட்ருக்காரு. ஸோ என்ன ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஒரு கால் வருது. அவர் அட்டன் பண்ணுறாரு. சொல்லுங்கள் அங்கிள். லைக் அது யாருன்னா சொல்லாயிரம் அங்கிள் அப்படின்னு அந்த நேம் இருக்கும். சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்ற மாதிரி அவர் ஜங்குக் நான் உனக்கு வந்துட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரி சென்ட் பண்ணியிருந்தேன், அதை பார்த்தியா? என்னது அங்கிள்? மெயில் பண்ணியிருந்தேன், பார்க்கலையா? இல்லைங்க அங்கிள், ஒரு நிமிஷம் பார்த்து சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் பார்க்குறான். ஸோ பார்த்து அவன் வாயை பொழந்துட்டான். அங்கிள் என்னது இது எனக்கு புரியல, என்ன சொல்கிறது எனக்கு அப்படின்ற மாதிரி அவன் வளர்றான். அது என்னன்னா ஜங்குக், இன்னும் 1 இயர்க்குள்ளே உனக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா உன்னோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே ட்ரஸ்ட்டுக்கு போயிடும். அங்கிள் எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது அங்கிள். நான் எப்படி அங்கிள் மேரேஜ் பண்ணி குழந்த பெற்றுப்பேன்? ஜங்குக், நீ பொண்ணை மேரேஜ் பண்ணுவியோ பையனை பண்ணுவியோ, மேரேஜ் பண்ணுவியோ பண்ணாமல் இருப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு ஒரு பேபி இருக்கணும். பெருசான நான் அடாப்ட் பண்ணிக்குவா. இல்லை பயாலஜிக்கலாக உன்னோட பேபியாக இருக்கணும். இல்லைனா 1 இயரில் அது எல்லாமே டெஸ்ட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோப்பா அப்படி சொல்லிட்டு அவர் கட் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் ஜங்குக் தலையே அப்படியே பிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்போ ஜங்குக்கோட பிஏ வராரு, நம்ம ஜாக்சன். சார் ஜாக்சன். எஸ் சார், எனக்கு ஒரு பேபி வேணும் சார். அதெல்லாம் மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் தான் சார் பிறக்கும். இல்லை எனக்கு மேரேஜ்லாம் வேணாம், எனக்கு எந்த பொண்ணு கூட கல்யாணம்லாம் வேணாம், ஆனால் எனக்கு பேபி வேணும் சார். பேசாண்டு அடாப்ட் பண்ணிடலாமா? இல்லை பயாலஜிக்கலாக என்ன தான் இருக்கணும், ஆனால் எனக்கு மேரேஜ் வேணாம். ஸோ ஜாக்சன் முழிக்கிறான் என்ன ஏதுன்னு. ஸோ அப்புறம் தான் சொல்லிகிட்ருக்காது மாதிரின்னு. ஸோ ஜாக்சனும் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு, சார் பேசான்னு ஏதாவது லேடி ரெடி பண்ணி டெஸ்ட் டியூப் மூலியமாக பேபி பெற்றுக்கலாமா? பெற்றுக்கிறீங்களா சார்? இது நல்லா இருக்கே. சரி, அதுக்கான பொண்ணுங்க எல்லாத்தையுமே ஸோ அந்த மாதிரி இருப்பாங்கள்ல டெஸ்ட் டியூப்பில் பேபி பெற்று கொடுக்குறதுக்குன்னு, அவங்க எல்லாத்தையும் வர சொல்லு. இன்னும் 2 ஹார்ஸில் இங்கே இருக்கணும் சார். 2 ஹார்ஸில் எப்படி சார்? 1 ஹவர் போதுமா என்ன? இல்லை சார் 2 ஹாரே போதும் சார், நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஸோ ஆஃப்டர் 2 ஹார்ஸ் 3 பொண்ணுங்க தான் வந்திருக்கு. ஸோ ஜங்குக்கு வந்து ஒருத்தராக உட்காந்து இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்கான். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லிகிட்ருக்கான். ஸோ அது என்ன தான் வந்துட்டு டெஸ்ட் டியூப்பில் பார்த்தாலும் அந்த பேபிக்கும் அந்த கேரக்டருக்குள்ள மம்மியோட கேரக்டர். ஸோ அவனுக்கு அவன் குழந்தை பர்ஃபெக்டாக இருக்கணும். என்ன தான் இருந்தாலும் ஸோ அவங்க பேபியாக தானே வரப்போகுது. ஸோ அவனுக்கு ஒரு வாரிசு தானே, அதனால தான் பையன் இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்கான். அவ்வளோதானா ஜாக்சன்? ஆமாம் சார், நாளைக்கு வராங்களா சார் 2 பேர்? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் டே ஸோ அந்த 2 பொண்ணுங்களும் வருது. 2 பேர்த்தையுமே பிடிக்கல அவனுக்கு. நல்ல பொண்ணுங்களை பார்த்து வர சொல்ல மாட்டேடா சார், நான் வர்றதே இதுக்கு பெருசு சார், நான் எங்கே தான் நல்ல பொண்ணாக பார்க்க அப்படின்னு வந்து ஜாக்சன் யோசிக்கிறான். சார் இன்றைக்கி இன்டர்வியூ இருக்குது சார். இன்டர்வியூவா? ஆமாம். எஸ் சார் 11 o'clock. ஓகே, நான் 10 minutesல வந்துடுறேன். ஓகே சார். எல்லோரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ அப்படியே ஒரு 1/2 hour கிட்ட அப்படியே இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணை இன்டர்வியூ பண்ணுறான். அப்புறம் ஒரு பையன் வரான். ஸோ அவனையும் இன்டர்வியூ பண்ணுறான். பட் அவனுக்கு பிடிக்கல. ஸோ யாருமே செலக்ட் பண்ணல. ஸோ நான் பார்த்துட்டு சொல்கிறோம், ஸோ முடிவு பண்ணிட்டு சொல்கிறோம் அனுப்பி வச்சிடுறானுங்க. வெயிட் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு ஒரு 2-3 பேர் அனுப்பி வச்சிடுறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸோ ஜங்குக் கேட்குன்னு நடந்ததெல்லாம் நினச்சி தள்ள கையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ அதே மாதிரி தான் அப்படியே உட்காந்துட்ருக்கேன். உள்ள ஒரு பொண்ணு வருது. ஸோ அந்த பொண்ணு ஜங்குக் அப்படின்னு மாதிரி சொல்ல அப்படியே ஜங்குக் வந்துட்டு ஹெட்டை அப் பண்ணி பார்க்குறான். அவ்வளோதான், அவனுக்கு அப்படியே உலகமே நின்று போன மாதிரி இருக்குது. அப்படியே அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி லைக் டைட்டாக மாறுது. ரியாக்ஷன்லெஸ்ஸாக பார்த்துட்ருக்கான். அவனுக்கு முன்னாடி அப்படி நிறையா
விஷுவல்ஸ்லாம் வந்து போகுது. அப்படியே உனக்கு அப்படியே அதெல்லாம் நினைக்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கா எப்படி இருக்கிற ஞாபகம் இருக்கா? ம் ஞாபகம் இருக்கா? உன்னை எப்படி மறப்பேனா? உன்னை போய் எப்படி என்ன மறப்பேன்? ஜங்குக் நல்லா இருக்கேன் ஜங்குக். ஆ ஆ ரொம்ப நல்லா இருக்கேன் வாயன். சரி ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஸோ அப்படியே இன்டர்வியூ நடக்குது. அப்படியே நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஸோ எப்படின்னா ஸோ ஜங்குக் உங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது க்ரஷ். ஸோ அப்போனா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுவும் லவ் வேறு பண்ணியிருந்துருப்பீங்க. அண்ட் தென் வந்துட்டு ஸோ பட் ஹை ஸ்கூலில் ஒரு கிளாஸ் படிக்கும்போது ஸோ 2 பேருமே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வேறு வேறு ப்ளேஸ்க்கு போயிருந்துருப்பீங்க. ஸோ அதனால் கான்டாக்டே இல்லாமல் போயிருந்துருக்கும். அதெல்லாம் நினச்சி செம்ம ஹாப்பியாக நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அண்ட் உங்களுக்கு ஸோ உங்கள் கேரக்டரை பற்றி பார்த்தோன்னா லைக் உங்கள் பேக்ரவுண்ட் என்னென்னா உங்களுக்கு பேரண்ட்ஸ் ஃபேமிலி எதுவுமே கிடையாது. ஸோ யாருமே இப்போ இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருக்கீங்க. ஸோ நல்லா படிச்சிருக்கீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே. லைக் அம்மா சரி அப்பா சரி அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். ஸோ யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஜி அண்ட் ஜோ. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் உங்கள் லைஃப் ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். அப்படியே வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் யோசிச்சுட்டு அதுவும் ஜங்குக்கு வேறு பார்த்துட்டிங்களா அவ்வளோ ஆனந்தம். அப்படியே வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போனால் ஜி அண்ட் ஜோ தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் 2 பேரும் போயிட்டு டைட்டாக பண்ணிவிட்டு நீங்கள் ஜங்குக்கை பார்த்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துட்டு நடந்த கதையெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து அவங்களுக்கும் செம்ம ஹாப்பி. ஸோ ஒரு பக்கம் நீங்கள் இப்படி ஹாப்பி ஆகிட்டா இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஜங்குக்கு காப்பிச்சோன்னா ஸோ அவன் ஒரு 6 o'clock மேலே அப்படியே வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறான். ஸோ ஒரு 7 அப்படின்ற மாதிரி அவன் மேன்ஷனுக்கு போகிறான். ஸோ மேன்ஷன் ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது, சுற்றி கொஞ்சம் காட்ஸ் அது மாதிரி கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருக்குது பார்க்க. அப்படியே அவன் போனவன் அப்படியே அவன் ரூமுக்கு தான் போகிறான். ஸோ அப்படியே அவன் ரூம் போனான். அப்படியே ரூமே ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. அப்படியே அவன் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணுறான். ஸோ ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீன் அப்படி ஓப்பன் பண்ணுறான். அதில் பார்த்தா ஒரு பையனோட பெரிய ஃப்ரேம் ஒன்று இருக்குது. நான் இன்றைக்கி அவளை பார்த்தேன்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறான். ஸோ அந்த ஃபோட்டோ கிட்டே பேசிகிட்ருக்கான். உன் நிலைமைக்கு காரணமாக இருக்கவள் நான் பார்த்தேன்டா. அவளை எப்படியாவது பழி வாங்கணுமோண்ணா, கண்டிப்பாக அவளை பழியே வாங்கி ஆகணும். உன் நிலைமைக்கு இந்த காரணமாக இருக்கவளை பழி வாங்கணும். ஸோ அப்போ அவனுக்கு சடனாக கால் வருது. அது வந்துட்டு ஜாக்சன் தான். சொல்லு ஜாக்ஸா. சார் நாளைக்கு 2 பொண்ணுங்க வராங்க சார் அந்த டெஸ்ட் டியூப் பற்றி பேசுகிறதுக்கா. ஓகேடா அப்படி சொல்லிட்டு ஸோ அப்படியே கட் பண்ணுறான். ஸோ கட் பண்ணிட்டு அவளை வெயிட் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். இது நல்லா இருக்கே, ஜஸ்ட் லைக் ஒரு கலர் 2 மாங்காய் இப்படி பண்ணால் என்ன அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஒரு மாதிரி ஊற்றி பார்த்துட்ருக்கான். எஸ் அப்படி சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு ஜாக்ஸுக்கு தான் கால் பண்ணி ஏதோ சொல்லிகிட்ருக்கான். ஸோ ஜாக்சன் ஓகே சார் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் ஃபோனை வச்சுட்டான். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ அப்படியே உட்காந்துட்ருக்கான் ஆஃபீஸில். எங்கள் வைன் வந்துடுவாளா? சார் நான் சொல்லிட்டேன் சார் வர சொல்லி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கான். நான் கேட்டதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஜாக்ஸா. இந்தாங்க சார் சொல்லிட்டு ஸோ என்ன கேட்டிருப்பான்னா அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம். ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ உங்கள் ப்ரெசென்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றதுக்காக தான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஸோ லைக் நீங்கள் என்ன படிச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ யார் கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்குறான். ஸோ இப்போ பார்த்துட்ருக்கும்போது ஜி அஞ்சோ ஜாக்ஸா இந்த ஜி அஞ்சோவை தூக்கிடு. சார் வாட் யூ மீன் பை தூக்கிடு? லைக் அவங்கள கிட்னாப் பண்ணு. சார் என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? ஜிமினுக்கு கால் பண்ணி சொல்லு, அவன் பண்ணிடுவான். சார் சொல்லு ஜாக்ஸா. சரிங்க சார் அப்படி சொல்லிட்டு ஸோ அவனுக்கு கால் பண்ணிடுறான். ஸோ ஜிமின் மச்சான் அவனுக்கு இல்லாததா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் தூக்கிட்டான். ஸோ ஜிமின் வந்துட்டு லைக் ஜங்குக்கு யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட். ஸோ அவனும் காலேஜ் படிக்கும் போது இருந்த ஃப்ரெண்டு. சரி அப்படி சொல்லிட்டு இப்படி உட்காந்துட்ருக்கான். அப்படியே நீங்கள் வரீங்க. ஸோ அப்படியே நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நேற்று ஜாக்சன் உங்ககிட்ட என்ன சொன்னான் அப்படின்றது லைக் வந்துட்டு அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா ஸோ கால் பண்ணியிருப்பான். நீங்களும் சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது ஸோ நான் வந்துட்டு ஜங்குக் சாரோட பிஏ பேசுகிறேன். சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக் சார் நாளைக்கு அவர் உங்கள் ஆஃபீஸில் மீட் பண்ண சொன்னார். ரியலி? எஸ் மேம் 10 o'clock. ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா உங்கள் ஜங்குக் உங்களை கூப்பிட்ருக்கான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. ஸோ அவங்களும் சரி சரி அப்படி சொல்லிடுறாங்க. தென் மார்னிங்கும் நீங்கள் அப்படியே ப்ரிட்டியாக ரெடியாகி கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு இன்றைக்கும் பார்க்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தோட அண்ட் தென் வந்துட்டு அங்கேயும் போய் ரீச் ஆகுறீங்க. ஸோ ஜங்குக்கு உட்காந்துட்ருக்கான். மே கமின்? எஸ் கமின்.
ஜங்குக் கூப்பிட்டுருந்தியாமே. வா வயன், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சொல்லு ஜங்குக். அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸ்லாம் அப்படியே ஒரு ஸ்மர்க் இருக்குது டேஞ்சரஸாக. ஸோ நீங்கள் அப்படியே அதெல்லாம் உங்களுக்கு தரல. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. என்னாச்சு ஜங்குக்? உன்னால் எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும். ஹெல்ப்பாக என்கிட்ட இருந்து என்ன ஹெல்ப் ஜங்குக்? அதுவா, லைக் எனக்கு ஒரு பேபி வேணும். ஸோ ஒரு 1 இயர் என் கூட இருந்து இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணிவிட்டு என் கூட இருந்து எனக்கு பேபி பெற்று கொடுக்கணும். ஜங்குக், என்ன பேசிகிட்டு இருக்க ஜங்குக்? ஆர் யூ மேட்? என்னால் அதை எப்படி பண்ண முடியும்? நீ பொண்ணு தானே, உன்னால் பண்ண முடியல, உன்னால் குழந்தை பெற்றுக்க முடியல. ஜங்குக், என்ன பேசிகிட்டு இருக்க? நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் ஜங்குக். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கான்ட்ராக்டில் சைன் பண்ணு. என்னால் முடியாது ஜங்குக். யார் கேட்டாலும் நான் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த. இப்போ நீ பண்ண போறியா இல்லையா? என்னால் பண்ண முடியாது. பண்ண மாட்டேன் அப்படி தானே? சரி, உனக்காக நான் உன்னை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் ஓப்பன் பண்ணுறான். ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணி கால் பண்ணுறான் ஜெமனுக்கு. ஸோ அங்கே அட்டன் பண்ணால் வந்துட்டு ஸோ அப்படியே வந்துட்டு அதை காமிக்கிறான் அந்த ஸ்க்ரீனை. ஸோ வீடியோ கால். அதில் பார்த்து உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸையும் ஸோ கை காலெலாம் கட்டி வச்சுருக்கானுங்க. நீங்கள் ஜங்குக் அவங்க 2 பேரை விட்டு ஜங்குக், நீ ஓகே சொல்லுவியா மாட்டியா? லைக் கான்ட்ராக்டில் சைன் பண்ணவே மாட்டேன், நான் பண்ணுறேன், ப்ளீஸ் அவங்கள விட்டுரு. ஸோ உங்களுக்கு எப்படின்னா அவங்க தானே எல்லாமே. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களால இருக்கவே முடியாது இல்லையா? அதனால் நீங்களும் ஒத்துக்கிறீங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஸோ கான்ட்ராக்டில் சைனும் பண்ணுறீங்க. அண்ட் தென் வந்துட்டு அவ்வளோதான். ஸோ அப்படியே ஜங்குக் உங்களை பார்த்துட்டு ஸோ அப்படியே காட்சி தான் கூப்பிட்றான். காட்சி வந்து பார்க்குறாங்க. சார், இவளை மேன்ஷன் கூப்பிட்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி வைங்க. ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக், என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு ஜங்குக் நீங்கள் அலாரம் வச்சிடுறீங்க, இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தரன்னு பாடி கார்ட்ஸ்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே போய் உங்களை வந்துட்டு ஜங்குக்கோட ரூமில் வந்துட்டு லாக் பண்ணி வச்சுட்டு அவனுங்க போயிடுறானுங்க. தென் ஜங்குக் அவன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு தான் வரான். வீட்டுக்கு வந்தவன் அப்படியே வந்துட்டு பாடி கார்டை பார்த்து, எங்கே வயன் சார் உங்கள் ரூமில்? வாட் ஹெல், எதுக்கு யாருக்கு கேட்டவளை யார் ரூமில் லாக் பண்ணிங்க? சார் நீங்கள் தான். ஷிட், அவளை வேறு ரூமுக்கு கொண்டு போங்க, நான் அங்கே வரேன். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு ஸோ உங்களை வேறு ரூமுக்கு கொண்டு போகிறானுங்க. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்போது ஜங்குக் வரான். ப்ளீஸ் ஜங்குக் என்னை விட்டு ஜங்குக் ப்ளீஸ். முடியாது வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்ககிட்ட வரான். ஜஸ்ட் உன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக், வேணாம் ஜங்குக் ப்ளீஸ், ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு வயன். ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே உங்களை பெட்டில் தள்ளுறான். ஸோ நீங்கள் அப்படியே அழுகிறீங்க. ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. பட் அவன் உங்களோட ஸ்ட்ராங்காக இருக்கான். அவன் அப்படியே உங்கள் மேலே வந்து ஹோவர் ஆகுறான். நீங்கள் செம்ம ஷாக்கு. ஸோ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா ஸோ ஜஸ்ட் டெஸ்ட் டியூப் மூலயமா பேபியை பெற்றுட்டு நம்மளை விட்டுருவான், லைக் அந்த பேபியை பெற்று கொடுத்துட்டு 1 இயர் நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான். ஸோ உங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக், என்ன உன்னை அப்படியே ஈஸியாக விட்டுருவான்னு நினச்சியோ? டெஸ்ட் டியூப்பில் அழகாக குழந்தைய அப்படியே ஈஸியாக அப்படி பெற்று கொடுத்துருப்பா இல்லை நினச்சியா என்ன? இன்னும் ஒரு நிமிஷமும் டார்ச்சர் பண்ண முடியும், அதுக்காக தாண்டி உன்னை கூட்டிகிட்டே வந்தேன். ஸோ உங்களுக்கு இது எதுவுமே புரியல, அவன் என்ன பேசுகிறான்னு கூட புரியல. அப்படியே உங்களுக்கு அப்படியே அழுகுதான் வருது. ஸோ எதுக்கு அவன் வந்துட்டு உங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற விஷயமே உங்களுக்கு தெரிலல்ல. அப்படி நீங்கள் காலைல கண்ணீரோடு பார்த்துட்ருக்கீங்க அவனையே. ஸோ அப்படியே சடனாக அவங்க பாட்டமில் இருக்கிற அப்படியே ட்ரெஸ் அப்படியே கிழிக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, பட் முடியல உங்களால். அவன் அப்படியே அவன் ட்ரெஸ்ஸை ஸோ அவனோட பேண்ட் இருக்குல்ல ஸோ அதில் உள்ள பெல்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி உங்கள் ஹேண்ட் அப்படியே ஹெட் போர்டோட வச்சு லாக் பண்ணிடுறான். ஸோ உங்களால் கையெடுக்க கூட முடியல. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அவன் அப்படியே அவன் சிப்பரை மட்டும் ஓப்பன் பண்ணுறான் பேண்ட்டில் இருக்கிறதா. அப்படியே உங்கள் மேலே வந்து ஹோவர் ஆகுறான். ஸோ நீங்கள் கெஞ்சிட்டே இருக்கீங்க, ஜங்குக் விட்டு ஜங்குக் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு. நீங்கள் எதிர்பார்க்காத டைம் டக்குன்னு அவன் இன்சர்ட் பண்ணுறான். உங்களுக்கு உயிரே கையில் இல்லை. லைக் உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஜங்குக் வலிக்குது ஜங்குக், ரொம்ப வலிக்குது. உனக்கு வலிக்கணும்டி, இன்னும் வலிக்கணும், உனக்கு இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். தென் அப்படியே வந்துட்டு பாதி தான் இன்சர்ட் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே பாதி இருக்குது. லைக் அவன் இன்னும் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணலை. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி டைட்டாக இருக்குது. அவனுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு திருப்பி அப்படியே இன்சர்ட் பண்ணுறான். ஸோ அவனுக்கே பயங்கர பெயினாக இருக்கு. அவன் அப்படியே ஃபக் அப்படின்ற மாதிரி கத்துறான். ஸோ நீங்கள் அப்படியே கத்துறீங்க. அந்த ஜியான் மேன்ஷன் ஃபுல்லாக உங்கள் வாய்ஸ் தான் கேட்குது. ஸோ யாருமே இல்லை மேன்ஷனில் 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் கத்திகிட்டே இருக்கீங்க. அவன் அப்படியே
எந்த ஒரு வார்னிங்குமே இல்லை. ஸோ அப்படியே ட்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணதும். ஸோ நீங்கள் அலறீங்க, அவங்களால அந்த பெயினை பியர் பண்ணவே முடியல. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, அவன் ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட 1/2 hour போகுது, அவன் இன்னும் வந்துட்டு விடுற பாடல இல்லை. ஸோ இன்னும் பண்ணிகிட்டே தான் இருக்கான். அவனுக்கே கடுப்பாக இருக்குது, எவ்வளோ நேரம் தாண்டா பண்ணுறது அப்படின்ற மாதிரி. லைக் அவன் ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பட் அது வர மாதிரியே தெரில. ஸோ அவனுக்கு அப்படியே வெறியாகுது. ஸோ ஒரு நாளும் விருப்பமே இல்லை அப்படின்னாலும் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு 15 minutesக்கு அப்புறம் கடைசியில் வந்துட்டு அவன் அப்படியே உங்களுக்குள்ளே கம் பண்ணுறான். தென் அப்படியே கம் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி அவன் வந்துட்டு புல் அவுட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அந்த நிலைமையில் உங்களை விட்டுட்டு அப்படியே ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு லைக் வெளியேருந்து லாக் பண்ணிவிட்டு போயிட்டான். ஸோ அப்படியே நீங்கள் ட்ரைன் அவுட் ஆகி எப்போயோ மயங்கி விழுந்துருந்துருப்பீங்க. அவன் உங்களை கண்டுக்கவே இல்லை. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது, அவன் தான் ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு வரான். ஸோ நீங்கள் அவங்க எப்படி விட்டுட்டு போனானோ அப்படியே படுத்துருக்கீங்க. ஸோ மயக்கத்தில் தான் இருக்கீங்க, நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ டயர்டில் ஸோ வந்தவன் நீங்கள் நல்லா தூங்குறது பிடிக்காம உங்களை ஒரே ஒரு மீறி தான் நீங்கள் அப்படியே பெட்லேருந்து கீழே போய் விழுறீங்க. ஸோ அப்படியே விழுந்ததில் உங்களுக்கு உங்கள் பேக் சைடு முதுகில் வந்துட்டு அடிபட்டுருது. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கு வலிக்குது, ஜங்குக்கு என்ன பண்ணிகிட்ருக்க, போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு வா அப்படின்ற மாதிரி உங்கள் கையில் கொடுக்குறான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அது ஒரு ப்ரெக்னன்சி கிட்ட. ஜங்குக் போன்னு சொன்னேன், ஓகே அப்படி சொல்லிட்டு ஸோ நீங்களும் போயிட்டு அதை டெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே கொண்டு வந்து கையில் கொடுக்குறீங்க. ஸோ அது இன்னும் ரிசல்ட் வரல. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கான், டைமையும் பார்க்குறான், அதையும் பார்க்குறான். பட் சிங்கிள் லைன் தான் இருக்குது ரொம்ப நேரம் கழிச்சும். ஸோ அப்படியே அவனுக்கு கோவமாக வருது, உங்களை ஸ்லாப் பண்ணுறான், ஏன்டி இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலை, ஏன் ஆகலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறான். இதே மாதிரி தான் ஒரு 2 weeks அப்படியே பாஸ் ஆகிருந்திருக்கும். ஸோ நைட்டு ஃபுல்லாக உங்களை டார்ச்சர் பண்ணுவான், லைக் ஃபக் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கூட அவனுக்கு லவ் இருக்காது, ஏன் லஸ்ட்டு கூட இருக்காது. ஜஸ்ட் அவனுக்கு குழந்த வேணும், உங்களுக்கு அது பெயினாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே அவன் பண்ணிகிட்ருக்கா எல்லாத்தையுமே. ஸோ நைட் அப்படி பண்ணுறவன் மார்னிங் டெஸ்ட் டியூபை கொடுத்து டெஸ்ட் டியூப் கிடையாது, ஸோ டெஸ்ட்டை கொடுத்து உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சுருவான். ஸோ அதெல்லாம் நெகட்டிவ் தான் வரும். நெகட்டிவ் வந்தால் அவங்கள தூக்கி போட்டு மிதிப்பான். ஸோ உங்களுக்கு இது பழகி போச்சு இந்த வாழ்க்கை. ஸோ டார்ச்சர் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை, பயங்கரமாக டார்ச்சர் அனுபவிச்சிட்ருக்கீங்க. ஸோ என்ன சொல்கிறதுனே உங்களுக்கு அப்படியே எதுவுமே தெரியல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எதுவும் பண்ணவும் முடியாது, அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ 2 weeks லேட்டர் ட்ரெஸ் ரிமூவ் பண்ண அப்படின்ற மாதிரி உள்ளே வந்து சொல்கிறான். ஸோ நீங்கள் இல்லை ஜங்குக்கு வேணாம், என்ன வேணாம் பண்ணுன்னு சொன்னேன். ஜங்கு எனக்கு பீரியட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல சொன்ன கோவமாக வருது, எப்படி உனக்கு பீரியட்ஸ் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு உங்களை ஸ்லாப் பண்ணுறான். ஸோ நீங்கள் அது வந்தால் நான் என்னடா பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அவனை பார்க்குறீங்க. அவன் எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். எவ்வளோ நாள் ஆகும், 1 week ஆகும் ஜங்கு, போய் தொலை அப்படி சொல்லிட்டு அவன். ஸோ 1 week ரூமுக்கே வரல அவன். ஸோ 1 week லேட்டர் அப்போ தான் ரூமுக்கு வரான். ஸோ அப்படி அதுக்கப்புறம் இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்துச்சு. ஸோ அதுவும் சரி பாசிட்டிவ் ஆகுற மாதிரியும் தெரியல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள்லேருந்து ஸோ லைக் அந்த 2 weeks முடிஞ்சதுக்கு அப்புறத்துலேருந்து என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா வந்துட்டு அவன் கொடுக்குற டெஸ்ட் டியூப்லலாம் சும்மா வாட்டரை மட்டும் வச்சு டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஸோ டெஸ்ட் தானே பண்ணுவீங்க. ஸோ கொண்டு வந்து கொடுப்பீங்க. ஸோ எப்படியும் அழிக்க தான் போகிறான். ஸோ இப்படி வந்துட்டு ஏன் அப்படி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அதில் வாட்டர் மட்டும் போர் பண்ணி கொண்டு வருவீங்க. ஸோ சிங்கிள் லைன் தானே காமிக்கும். ஸோ எப்பயும் போல அடிச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே ஒரு 1 month ஆகிடுச்சு. ஸோ 1 month அதாவது ஸோ 1 monthலேருந்து 2 month கிட்ட. அப்போ ஒன் டே அவன் ஆஃபீஸில் இருக்கான். ஸோ மார்னிங்கே உங்களுக்கு பயங்கரமாக கொடுமை பண்ணிட்டு தான் வந்திருப்பான். ஸோ டார்ச்சர்லாம் பண்ணிட்டு தான் அப்படியே உட்காந்து இன்னும் 2 months ஆச்சு, இவன் ஏன் இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலை, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். அப்போது அவனுக்கு கால் வருது வீட்டில் இருந்தால். ஸோ அவன் அட்டன் பண்ணுறான். என்னாச்சு, ஜங்குக் சார் வையன் மேம் வந்துட்டு ஃபெயிண்ட் ஆகிட்டாங்க. வாட், ஃபெயிண்ட் ஆகிட்டான்னு டாக்டர் கால் பண்ணுங்க. நான் டாக்டர், நான் என்ன பண்ணுறது. ஓகே சார், சரி அப்படி சொல்லிட்டு அவனும் கட் பண்ணிட்டான். ஸோ இப்போ ஃபெயிண்ட் ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி புலம்பிட்டு வெயிட் என்ன ஃபெயிண்ட் ஆகிட்டாளா, ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளோ அப்படி சொல்லிட்டு ஸோ அவன் அடிச்சு பிடிச்சி டாக்டருக்கு தான் கால் பண்ணிவிட்டு அப்படியே அவன் அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். ஸோ அவன் வரதுக்குள்ளே டாக்டர் வந்து அவங்க செக் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவனும் வரான். டாக்டர் என்ன ஆச்சு, எல்லாம் நல்ல விஷயம் தான் ஜங்கு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க
அவனுக்கா ஸோ சந்தோஷம் தாங்கலை, ஏன் சந்தோஷம் எதுக்குலாம் தெரில, ஆனால் அவ்வளோ ஹாப்பி அவனுக்கு. ஸோ அப்படி ரூம்குள்ளே உங்களை பார்க்க தான் வரான். நீங்கள் அப்போ தான் ஏஞ்சி உட்காந்துருக்கீங்க. ஸோ வந்த வேகத்துக்கு ஸோ நீங்கள் அடிக்க போகிறான்னு சொல்லிட்டு கண்ணை டைட்டாக மூடிட்டுருக்கீங்க. அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, யாரா இவன் ஏதோ புதுசாக பண்ணுறானே அப்படின்னு தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஃபைனலி நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அவன், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவன் ஹாப்பினஸில் என்ன பேசுகிறான்னு அவனுக்கே தெரியல. ஸோ இப்படியே தான் அவங்க டேஸ்லாம் அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ இப்போ ஜங்குக் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டான். ஸோ உங்களை அவ்வளோ நல்லா கேர் பண்ணிக்கிறான். லைக் மந்த்லி செக்கப் ஆகட்டும், ஸ்கேன் ஆகட்டும், தென் உங்களுக்கு டெய்லி கொடுக்குற ஃபுட் எல்லாமே ஜங்குக் சொல்கிற மாதிரி தான் நடக்கும். அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான் உங்களை. உங்களுக்கே அது ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்கு. ஆனால் ஸோ 2 months உங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பான். பட் இப்போது இவ்வளோ லவ் காமிக்கிறான். அதாவது வந்துட்டு லவ் காமிக்கிறான் நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஒரு வேளை அவனுக்கு வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆனான்னு தெரிஞ்சதும் என் மேலே வந்துட்டு லவ் வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறான். அண்ட் உங்கள் கூடவே இருக்கான். ஆஃபீஸ் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் ஸோ என்னென்ன வேணும் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கான். அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். ஸோ அந்த பேபிக்கிட்ட பேசுகிறது அந்த மாதிரி தான் நிறையா பண்ணிகிட்ருப்பான். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பீங்க. தென் அப்படியே உங்களுக்கு ஒரு 8 month ஆனதுலேருந்து அவன் ஆஃபீஸே போகிறது கிடையாது. ஸோ உங்கள் கூடவே தான் இருக்கான். ஒரு விஷயம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஸோ எல்லா விஷயமும் அவனுக்கு தான் பண்ணுறான். உங்களை ஒரு சின்னதாக உங்கள் விரல சிக்க கூட விட மாட்டான். ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்றது. ஸோ ஒரு ஆள் மாறிட்டானோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. தென் இப்படியே டைமும் ஆகுது. ஸோ உங்களுக்கு லேபர் பெயினும் வருது. ஸோ அடித்து பிடிச்சி ஹாஸ்பிட்டலும் தூக்கிட்டு போகிறான். ஸோ அங்கே போனால் உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் பார்க்கணும்னு சொல்லி தங்களுக்கு சொல்லியிருந்திருப்பான். ஸோ நார்மல் டெலிவரி தான். நீங்கள் கத்துறீங்க. ஸோ அவன் அப்படியே வெளியே உட்காந்துருக்கான். என்ன ஆக போகுது ஏது ஆக போகுதுன்னு தெரியாமல் அவ்வளோ டென்ஷனில் அந்த பிளேஸை கொஞ்சம் ஜிம்முன்னு வந்துட்டான். ஸோ ஜிம்முன்னு வந்துட்டு எப்படின்னா ஜங்குக் கிட்ட ஜங்குக் வந்துட்டு உங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாளா. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு ஜிம்முன்னு சொல்லியிருப்பான் ஜங்குக் கிட்ட இப்படி பண்ணாத அப்படின்றதுக்கு. ஸோ ஜங்குக் வந்துட்டு இல்லை அதை உனக்கு தேவையில்லை, அதெல்லாம் நீ சொல்லாத, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு சொல்லிட்டு ஜிம்முனை திட்டிருப்பான். ஸோ ஜிம்முனால எதுவும் பண்ணவும் முடியல. லைக் ஜிம்முனுக்கு எப்படி தெரியும்னா அப்படி ஒரு பொண்ணை வந்துட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றது தெரியுமே தவிர மற்றது எந்த பேக் ஸ்டோரியுமே தெரியாது அவனுக்கு. ஸோ அவனும் வந்துட்டு விட்டுறான், சரி இவன் என்னமோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. ஸோ இருந்தாலும் ஃப்ரெண்டில் விட்டுட்டு போக முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்துட்டு எப்படியாவது புரிஞ்சுப்பான் அப்படின்னால கூட இருந்திருப்பான். அண்டு ப்ரெக்னென்சி டைம் அப்போது ரொம்ப மாறியிருப்பான் இல்லையா. சரி பையன் மாறிட்டான் அப்படின்னு தான் இவன் நினச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போது அப்படி ஜங்குக் வந்துட்டு வெளியே அப்படி டென்ஷனாக நின்றுட்டுருக்கான். ஜிம்மன் ஓடி வரான். ஏன்னா ஜங்குக் அப்படி சொல்லும்போது ஜங்குக் வந்துட்டு ஹக் பண்ண எனக்கு பயமாக இருக்கேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் பேபி பிறக்கிற சவுண்டும் கேட்குது. லைக் பேபி அழுகிற சவுண்ட் கேட்குது. ஸோ அவனுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கலை, கண்ணெல்லாம் வேறு கலங்குது. ஸோ அப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் அவன் கையில் பேபியும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கங்க்ராட்ஸ் மிஸ்டர் ஜான், உங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் ஸோ அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் வேறு கலங்குது. ஸோ அப்படியே வந்துட்டு செம்ம ஹாப்பி ஆகுறான். அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. ஸோ அப்படியே அந்த பேபியை பார்த்து சிரிக்கிறான். அந்த பேபி அப்படியே ஜங்குக்கோட சாடையிலே இருக்குது. பட் அதுக்கும் உங்கள் ஃபேஸில் இருக்க ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ அப்படியே அந்த பேபி ஒரு 2 seconds பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு டாக்டர் தான் பார்க்குறான். பேபியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லும்போது டாக்டருக்கு ஒன்றுமே புரியல, முழிக்கிறாங்க. ஜங்குக் இல்லை என்ன சொன்னீங்க ஜங்குக், பேபியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமான்னு கேட்டேன். போகலாம் ஜங்குக், பட் பேபியை க்ளீன் பண்ணி வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு ஜங்குக் பற்றி தெரியும் அவங்களுக்கு. லைக் அவன் வந்துட்டு பெரிய பெரிய ஆள் அப்படி இப்படின்றது. ஸோ மாஃபியா கிடையாது. ஸோ ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க கூட பகை வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு பேபியை க்ளீன் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு கொண்டுட்டு வராங்க. பேபியை வந்துட்டு அப்படியே கொடுத்ததும் நர்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ சரி ஜிம்முன் போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜிம்முன் வாயடிச்சு போய் இதெல்லாம் பார்த்துட்ருக்கா. டே என்னடா பண்ணுற, எங்கடா போகலாம், வீட்டுக்குடா. ஸோ வந்துட்டு நர்ஸா எங்கே போகிறீங்க, என்ன வீட்டுக்கு போகிறீங்க, பேபியை கூட்டிகிட்டு எங்கே போகிறீங்கன்னு சொல்ல. எங்கள் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கா, எங்கள் லூசாங்க நீங்கள், அந்த குழந்தைய கூட்டிகிட்டு எதுக்குங்க, இப்போ தாங்க பிறந்திருக்கு, அதுக்குள்ளேயாங்க 2-3 நாள் மம்மியும் பேபியும் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. மம்மி இருப்பாங்க, பேபி இருக்க மாட்டான். ஸோ ஜிமன்
எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிவிட்டு வந்துடு அப்படி சொல்லிட்டு அவன் பேபி தூக்கிட்டு நடந்து போயிட்டான். ஜிமினுக்குலாம் என்ன சொல்கிறனே தெரில. எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படி சொல்ல, இல்லை டாக்டர்கிட்ட பேசிட்டாங்க. அப்போ சரி தான் அவன் சொல்லுறது நர்ஸும் ஏதோ வினோதமாக பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஸோ ஜிமினுக்குலாம் நம்பவே முடியல, அவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரத்தனமா அப்படின்னு தான் இருக்குது. ஸோ ஜிமின் அதை செட்டில் பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்துட்டு ஸோ நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா வந்துட்டு டெலிவரி ஆகிடுச்சின்னு உங்களுக்கு தெரிய வருது. பார்த்தா பேபியை காணோம். ஸோ அப்போ வந்துட்டு நர்ஸ் கிட்ட தான் எங்கே என் பேபி அப்படின்னு கேட்கும்போது, அது மேம் 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஜிமின் வேலையை தானே எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ சார் மேம் எழுந்திரிச்சிட்டாங்க சார், இதோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வரான். ஜிமின் பேபி எங்கே, ஜிமின் ஜங்குக் எங்கே, வயன் அவன் பேபியை கூட்டிகிட்டு போயிட்டான். வயன் கூட்டிகிட்டு போயிட்டான். இல்லை எனக்கு புரியல ஜிமின், நான் பேபி ஃபேஸை கூட பார்க்கல ஜிமின், அவன் போயிட்டு எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிவிட்டு நான் அனுப்பி வச்சுட்டு வர சொன்னான் வயன். ஸோ உங்களுக்கு இப்போ தான் எல்லா விஷயமும் புரிய வருது. ஸோ அவன் அவங்கள அவ்வளோ கேர் பண்ணது உங்களுக்காக கிடையாது, அந்த குழந்தைக்காகன்னு. ஸோ நீங்கள் அழுகிறீங்க. ஸோ நான் அவன் ஃபேஸை கூட பார்க்கல, பொண்ணு பிறந்துச்சான் பையன் பிறந்துச்சானே தெரிலன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் பையன் தான் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் ஒரே ஒரு நாள் பார்க்கணும் ப்ளீஸ், எனக்கு கூட்டிகிட்டு போங்க ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜிமினும் ஏதோ ஒரு விஷயத்த யோசிக்கிறான். ஸோ இப்படி யாருக்கும் கால் பண்ணிவிட்டு ஆமாம் ஹாயாங் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ உங்களை கூட்டிகிட்டு கிளம்புறான். ஸோ உங்களால் முடியல. ஸோ என்னதான் இருந்தாலும் அப்படி நீங்களும் போகிறீங்க, உங்களுக்கு பேபியை பார்க்கணும். ஸோ அவ்வளோதான். அப்படியே வந்துட்டு மேன்ஷனுக்கும் போனால் ஸோ போயிட்டுருக்கீங்க. அந்த பக்கம் மேன்ஷன் சைட் பார்த்தா ஸோ குழந்த அழுதுகிட்டே இருக்கான். லைக் அந்த குழந்த வந்து ஜஸ்ட் 2 ஹார்ஸ் தான் ஆகுது. ஸோ குட்டியூண்டாக தான் இருக்கான். ஸோ எதுக்கு அழுகுறானே தெரியல. ஸோ ஜங்குக் ஏன்டா அழுகுற மாதிரி அந்த குழந்தைய வெறிக்க பார்த்துட்ருக்கான். ஸோ உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வந்துட்டு மெய்ட்ஸ் கிட்டலாம் எதுக்கு அழுகுறான் ஏன் அழுகுறான்னு சொல்லி கேட்டுட்ருக்க. ஸோ மெய்ட்ஸ்லாம் சார் அவனுக்கு குழந்தைக்கு பசிக்கும் இல்லை சார், பசிக்கும்னா அது என்ன சாப்பிடும் போது கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவங்களாம் சார் பேபிக்கு மில்க் அப்போ ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அப்படியே நீங்கள் உள்ளே வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் வாரான். ஜிமின் நான் உன்னை என்ன சொன்னேன் ஜிமின், அவளை இங்கே கூட்டிகிட்டு வர சொல்லலை, அவளை அனுப்பி வச்சுட்டு வர சொன்னேனே தவிர இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னேன் நான் அப்படி சொல்லி கத்துறான். ஸோ ஒரு பக்கம் குழந்தை வேறு அழுதுட்ருக்கான். ஸோ உங்களுக்கு குழந்தை மட்டும் அழுகுறான் அப்படின்றது தெரியுது. ஸோ இப்போ வந்துட்டு ஜேகப் உள்ள வராரு. ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்க, ஹயாங் என்னாச்சு ஹயாங், ஜங்குக் என்னடா பண்ணிகிட்ருக்க, எதுக்குடா குழந்தைய கூட்டிகிட்டு வந்தேன், அதுக்குள்ளே எனக்கு குழந்தை நான் கூட்டிகிட்டு வரேன், அதில் யாருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஜங்குக் பேபி அழுகுறான்ல கொடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜேகப் சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு அப்படியே பார்க்குறான், கொடு ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ வெளியே அனுப்புங்க கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக். ஸோ வந்துட்டு நீங்கள் இப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக் பைத்தியமாடா நீ, அந்த குழந்தைய எப்படா நீ பார்த்துப்பேன், நான் பார்த்துப்பேன் எனக்கு தெரியும். அவன் இப்போ தான்டா பிறந்திருக்கான், அவனுக்கு ஃபீல்லாம் பண்ணணும் இல்லைடா, நீ எப்படா பண்ணுவ அதெல்லாம். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு என்ன சொல்கிறேன்னே தெரியல. ஸோ வந்துட்டு அவன் அப்படியே பார்க்குறான். ஜங்குக் பையன் 3 months இங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜிமின் சொல்ல, நோ வே அவள் இப்போயே வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ ஜேகப் சொல்கிறாரு, இல்லை ஜங்குக்கா பேபி வந்துட்டு அட்லீஸ்ட் 3 monthsனாலும் ப்ரெஸ்ட் மில்க் குடிச்சே ஆகணும், அப்போ தான் அது கொஞ்சம் நாச்சும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்படி பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஃபார்முலா மில்க் கொடுத்தா அது எப்படா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், கொஞ்சம் நாச்சும் அறிவு இருக்கா ஜங்குக்குன்னு சொல்லி. ஸோ ஜேகப் தான் அப்படியே திட்டிகிட்டு இருக்காரு. ஸோ ஜங்குக் அப்படியே பார்த்துட்ருக்கான் என்னையா சொல்கிறான் அப்படின்ற மாதிரி. அப்படியே ஜங்குக்கை பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியோ வந்துட்டு வயன் சரி இங்கே அவள் வந்துட்டு ஒரு 6 month வரைக்கும் இருக்கட்டும், ஸோ பேபிக்கு 6 month ஆனதும் அனுப்பிடலாம், ஸோ 6 month கூட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ 3 month இருக்கட்டும், ஸோ 3 month போதும்னு சொன்னால ஜேகப்னு சொல்லி. ஸோ 3 month இருக்கிறத மட்டும் ஜங்குக் பர்மிஷன் கொடுத்துட்டான். ஸோ வித் ரூல்ஸோட. அது என்ன ரூல்ஸ் அப்படின்னா, லைக் பேபிக்கு பசிச்சா மட்டும்தான் வயன்கிட்ட தூக்கிட்டு போய் ஃபீட் பண்ண கொடுக்கணும். அண்ட் தென் வயனும் பேபி ஃபேஸை பார்க்கக்கூடாது, ஸோ இருட்டில் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ அட்லீஸ்ட் பேபி பக்கத்தில் இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக ஓகேவும் சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ தான் அப்படியே பேபி அழுதுட்ருப்பாங்க, அப்போயே அவங்க கையில் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இப்போ தான் பேபி ஃபேஸே பார்க்குறீங்க, ஜங்குக் மாதிரியே இருக்குது. ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஸோ என்ன தான் இருந்தாலும் உங்கள் குழந்தை தானே. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஃபீடும் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஃபீட் பண்ணிட்டு வந்து கொடுக்குறீங்க. ஸோ அப்படியே அவன் ரூல்ஸ் படி தான் போயிட்டுருக்கு வாழ்க்கையே. ஸோ அவங்க அந்த பேபியை பார்த்துக்கிறதுக்காகவே தெரசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் மெய்ட், ஓகேவா. ஸோ அவங்க தான் ஹெட்டு. அண்ட் ஜங்குக் சின்ன வயசுலேருந்து அவங்க இருக்காங்க, லைக் அவன் டீனேஜ்லேருந்து. ஸோ அவங்க இங்கே இருந்திருப்பாங்க.
அது அவங்க டீனேஜ். ஸோ அவங்க சின்ன பொண்ணாக இருக்கிறதுலேருந்து ஸோ அவங்க ஃபேமிலி இங்கே தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு 50 அபவ் அப்படி ஆயிருந்திருக்கும். ஸோ அவங்க தான் வந்துட்டு அந்த பேபியை பார்த்துக்கிறதே. ஸோ நீங்கள் என்னதான் இருந்தாலும் உங்களால் பேபி ஃபேஸை பார்க்க முடியாது. ஒன்லி பேபியோ மட்டும் ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு 4 to 5 டைம்ஸ் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வருவாங்களே தவிர மித்த டைம் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. இப்படி தான் டைம் போயிடுச்சு. ஸோ ஒரு 1 வீக் தான் போயிருக்கும், ரொம்பலாம் இல்லை. ஸோ இப்போ 1 வீக் அப்புறம் ஜங்குக்குள்ளே கத்திகிட்ருக்கான் ஹாலில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ உங்கள் கையில் ஒரு பாக்ஸை கொடுக்குறான். நீங்கள் என்னதான் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா வந்துட்டு அந்த மில்க் பம்ப் பண்ணுற மிஷின் இருக்குல்ல அது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு அந்த மில்க்கை வந்துட்டு பம்ப் பண்ணி கொடுத்தா போதும். ஸோ பேபியை இனிமேல் தொடக்கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஸோ இவ்வளோ கல்வான சாக்கானே தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதிலேருந்து பேபியை நீங்கள் பார்க்குறது கூட கிடையாது. அந்த ரூம்லேயே தான் உங்களை அடைச்சி வச்சுருக்கானுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஃபுட் வரும், கரெக்டான டைமுக்கு ஃபுட்டு. ஸோ உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாமே வந்துடும். பட் அதை விட்டு நீங்கள் ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டீங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு ஒரு பொண்ணை அசைன் பண்ணிட்டான். ஸோ அந்த பேபியை வந்துட்டு கேர்டேக்கராக பார்த்துக்கிறதுக்காகவும். ஸோ அந்த பொண்ணு எப்படின்னா லைக் அவள் அப்போயே வந்துருந்துருப்பா. ஸோ அவள் வந்துட்டு பேபி அப்படியே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாள். லைக் கொஞ்சம் கூட வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. ஸோ அது குழந்த அப்படின்லாம் தெரியாது அவளுக்கு, பொம்மை மாதிரி. ஸோ இப்படி பிடிக்க அப்படி பிடிக்க, ஸோ ஒரு கையை பிடிச்சி தூக்குற அந்த மாதிரி. ஸோ நீங்களும் நிறைய தடவை பார்த்து பயந்துருப்பீங்க. ஸோ அந்த ஹெட் மேட் இருப்பாங்களா அவங்களுக்கும் தெரியும். ஸோ இப்படி தான் நிறையா விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது யாராலும் ஜங்குக்கிட்ட சொல்லவும் முடியாது இல்லையா. ஸோ அவங்க சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒன் டே ஜங்குக்கு வந்துட்டு அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டான். ஸோ ஜங்குக்கு கிளம்ப ஒரு 1 hour லேட்டர் அந்த பொண்ணு, ஸோ கேர்டேக்கர் பொண்ணு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பொண்ணு ஸோ அந்த மெய்ட்கிட்ட ஆன்ட்டி நாங்கள் பேபியை பிடிங்க, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு கிளம்பிடுச்சு. ஸோ இப்படி தான் மோஸ்ட் ஆஃப் பண்ணும். லைக் வீக்லி த்ரைஸ் வந்துட்டு ஜங்கு வெளியே போயிட்டானா போயிடும் அந்த பொண்ணும் வெளியே. ஸோ இப்படி தான் இன்றைக்கும் போயிடுச்சு. ஸோ பேபியை தூங்க வச்சுட்டு அப்படியே வராங்க. உங்களுக்கு ஃபுட் கொடுக்க தான் அப்படி நீங்கள் பார்க்குறீங்க. லைக் நீங்கள் பேபி ஃபேஸை பார்த்து கிட்டத்தட்ட 4 month ஆகிடுச்சு. ஸோ நம்ம பேபிக்கு ஒரு 4 month வச்சுக்கலாம், ஓகேவா, 4 to 5 month அந்த மாதிரி. ஸோ அவன் வந்துட்டு இந்த பிறண்டு போடுவாங்கல்ல குழந்தைங்கன்னா, ஸோ அந்த ஏஜ் கிட்ட வந்துட்டான். லைக் அந்த மந்த் எனக்கு அந்த வந்து என்னென்னு கரெக்டாக தரல, ஓகேவா. ஸோ எனிவேஸ் ஸோ அந்த மந்த் கிட்ட அப்போது நீங்கள் வந்துட்டு அந்த ஆன்ட்டியை பார்த்து ஆன்ட்டி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ். என்னம்மா வாயின்னு சொல்லு. அது ஆன்ட்டி பேபியை ஒரு தடவை தூக்கிட்டு வரீங்களா, நான் ஒரு தடவை பார்த்துக்கிறேன். இல்லைம்மா அது ஜங்குக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். ப்ளீஸ் ஆன்ட்டி, ஜங்குக்கு தான் ஒர்க் போயிட்டாலாம், அவள் வரமாட்டாலாம் ப்ளீஸ். அந்த பொண்ணும் இல்லைல்ல, அந்த பொண்ணு சொல்லாது இல்லைல்ல அந்த பொண்ணு. ஸோ ஜஸ்ட் ஒரு 10 minutes மட்டும் ப்ளீஸ் ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நீங்கள் ரொம்ப கெஞ்சுறீங்க அவங்கக்கிட்ட. சரி அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிவிட்டு பேபியை தூக்கிட்டு வர போயிடுறாங்க. ஸோ அப்படி வந்துட்டு உங்கள் கையில் பேபியை கொடுத்துட்டு உங்கள் கிச்சனுக்கு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் பேபியை அப்போ தான் பார்க்குறீங்க. ஸோ அழகாக இருக்கான் க்யூட்டாக. ஸோ நீங்கள் போய் பார்க்குறீங்க. ஸோ பின்னி அப்படின்ற மாதிரி அவன் சிக்ஸை பிடிச்சி அப்படியே கிள்றீங்க. அவனுக்கு அப்படியே ஜங்கு கூட 2 வயசு தான் இருக்குது. ஸோ அப்படியே அதை வச்சு உங்களை முழிச்சு பார்க்குறான். நான் யாருன்னு தெரியுமா, நான் தான் உன் மம்மி அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே பேசுகிறீங்க. ஸோ அவனும் சிரிச்சுட்டே உங்க கூட விளையாடிட்டுருக்கான். ஸோ அப்படியே ஒரு 1/2 hour கிட்டே போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த பொண்ணு வருது பார்த்தா ரூமில் காணோம் பின்னியை. ஸோ அந்த குட்டி பையன் பேர் பின்னி, ஓகேவா. ஸோ பின்னியை காணோம். ஸோ கீழே வருது. அந்த ஆண்டி கிச்சனில் நிற்கிறாங்க. ஆன்ட்டி பேபி எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ அவங்க அப்படியே அரண்டு போய் பார்க்குறாங்க. ஏன்னா இவள் வந்துட்டா ஸோ 7 இழுத்து விட போகிறா அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். பேபி எங்கேன்னு கேட்டேன் ஆன்ட்டி. ஸோ அப்போது உங்கள் ரூமில் சவுண்ட் வருது பேபி சிரிக்கிற மாதிரி. ஸோ நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க. வாட் த ஹெல், எப்படி அவகிட்ட பேபி போகுதுன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வேமா வரா. ஸோ வந்து அப்படியே பேபி ஒரு கையில் பிடிச்சி தூக்குறா. ஸோ நீங்கள் பேபியை பார்த்து போடி அப்படின்னு சொல்கிறீங்க. அது நீ சொல்ல தேவை கிடையாது, எனக்கு தெரியும். உன் ஒர்க்கை மட்டும் பாரு. நீ யாரை கேட்டு பேபியை தூக்குனேன், இது ஜங்குக்கு சாருக்கு தெரிஞ்சால் என்னாகும் தெரியுமா அப்படி சொல்லிட்டு. ஸோ பேபி தூக்கிட்டு ஜங்குக்கு கால் பண்ணி சொல்லிட்டா. ஸோ நீங்கள் வந்து ரூமில் அப்படியே தள்ள கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க செத்தோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஆன்ட்டிக்கும் அல்ல. ஸோ தெரசா அவங்களுக்கு. ஸோ அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்க. ஸோ ஜங்குக்கு 1/2 hour வந்துட்டான். வந்தவன் நட்டு ஹாலுன்னு கத்துறான். பார்த்தா 2 பேரும் அப்படியே வந்துட்டு ஸோ ஒய்யன் எங்கே அப்படின்ற மாதிரி கத்திகிட்ருக்கான். ஸோ பார்த்தா நீங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க. ஸோ ரூம்லேருந்து வந்தவன் ஸோ தரன்னு உங்களை பிடிச்சி அப்படியே ஹாலுக்கு தான் இழுத்துட்டு வரான். ஸோ நீங்கள் எப்படியே பார்க்குறீங்க. ஸோ அந்த ஆன்ட்டி வந்துட்டாங்க. ஜங்குக் ஆன்ட்டி நீங்கள் பேசாதீங்க, உங்களை நம்பி தான் விட்டுட்டு போனேன். இப்படி நீங்களே இவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை எப்படி நினச்சேன், நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லை சாரி ஜங்குக், நீ இந்த வீட்டில் இருக்காத, ஃபஸ்ட்டு வீட்டோட வெளியே போ.
பேபிக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ண தானே வச்சுருந்தாங்க. ஸோ 4 மந்த் ஆகிடுச்சுல, போதும் நீ கிளம்பு இங்கேருந்து. ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு, நோ வே, வெளியே கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ பேபி அழுகிற சவுண்ட் கேட்குது, விடு நான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே அவன் காலையே விழுந்துட்டீங்க. ஸோ அவன் காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறீங்க, ப்ளீஸ் ஜங்கு, ப்ளீஸ் 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 நான் இங்கே இருக்கேன் ஜங்கு, ப்ளீஸ் அப்படி மட்டும் பண்ணாதடா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுறீங்க. என்னை விடுவாயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். காட்ஸ் இவ்வளோ வெளியே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஸோ எங்கேயோ ஏதோ விழுந்த மாதிரி, ஸோ ஏதோ ஒரு திங் விழுந்த மாதிரி ஸோ சவுண்ட் கேட்குது. ஸோ பேபி அந்த சவுண்ட் கேட்டும் அப்படியே அழுகிறான். அவன் மேம்சன் ஃபுல்லாக அவன் அழுகிற சவுண்ட் தான் கேட்குது. ஸோ இவ்வளோ அழுகிறான்னு சொல்லிட்டு ஜம்முக்கு வேகமாக ஓடி போய் பார்க்குறான். ஸோ பார்த்தா அவன் ஹார்ட்டே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ என்னென்னா பேபி பெட்லேருந்து கீழே விழுந்து கிடக்குறான். ஸோ கீழே இருக்கிறான் அந்த பொண்ணு. ஸோ பால்கனி டோரை லாக் பண்ணிட்டு அந்த பக்கம் பால்கனிக்கு வெளியே நின்று ஃபோன் பேசிகிட்ருக்கு. ஸோ நீங்களும் பின்னாடியே ஓடி வரீங்க. பார்த்தா இப்படி பார்க்க உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஸோ அப்படியே அவன் பேபியை தூக்குறான். அவன் அழுதுகிட்டே தான் இருக்கான். அவன் ஃபேஸ் அவன் பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆகிடுச்சு. ஸோ அவனுக்கு உயிரே கையில் இல்லை. அப்படியே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு தான் போகிறான். ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறது தெரில. ஸோ ஜம்முக்கு அப்படியே போயிட்டான், அவங்கள கூட்டிகிட்டு போகல. ஸோ அப்படியே ஒரு 5 minutes லேட்டர் ஜிம்மன் உள்ளே வந்துட்டுருக்கான் ஜங்குக்கை பார்க்க. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுட்ருக்கீங்க மேன்ஷன் ஹாலில் நின்று. ஸோ அவன் தான் கூட்டிகிட்டு போகிறான் அவங்கள. லைக் ஜிம்முன்னு நீங்கள் அதெல்லாம் சொல்லவாட்டி உங்களையும் அந்த ஆண்டியும் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஜங்குக்கு அந்த கேர்டேக்கர் பொண்ணை கூட்டிகிட்டு போயிருந்திருப்பான். ஸோ அப்படியே ஜங்குக்கு இப்படி வந்துட்டு என்னென்ன நடக்க போகுது, ஸோ என்ன ஆயிருக்குன்ற பயத்தில் வெளியே நிற்கிறான். ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சு டாக்டர் வராங்க. ஸோ நீங்களும் கரெக்டான டைமுக்கு வந்திருப்பீங்க. என்னாச்சு டாக்டர் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஸோ டாக்டர் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பெருசாக இல்லை, அவன் கார்பெட்டில் விழுந்தனால கொஞ்சம் அடி கம்மியாக தான் பட்டிருக்கு. பட் பேபியை சேஃபாக பார்த்துக்கோங்க. ஸோ இனி இது நடக்காமல் பார்த்துக்கோங்க. கார்பெட்டில் விழுந்தனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் அவன் பேபி ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ தான் மூச்சே வருது. பட் கொஞ்சம் அடிபட்டிருக்கும். ஸோ கை கால்லாம் உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவன் குட்டி பையன் இல்லை, அப்படியே அவனுக்கு ட்ரிப்ஸ்லாம் வேறு ஏறிட்டுருக்கு. தென் அப்படியே அங்கங்கே கட்டு போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் உள்ளே போகிறீங்க. ஸோ ஜங்குக்கெலாம் அப்படியே மனசே இல்லை. ஏன்னா அவனை அந்த நிலைமையில் பார்க்கவே முடியல அவனால். ஸோ அப்படியே ஜங்குக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ பேபி இப்படி தூங்கிட்டுருக்கான். ஸோ அப்படியே பார்த்தா நீங்களும் உள்ளே நின்று பார்த்துட்ருக்கீங்க கண்ணில் தண்ணியோட. ஸோ ஜங்குக்கு செம்மக்கும் உங்கள் மேலே, ஏன்னா நீங்கள் தான் ரீசன் இதுக்குன்னு நினைக்கிறான். ஸோ பிகாஸ் வந்துட்டு அவனை நீங்கள் அப்பயே விட்டுருந்தீங்கன்னா பேபி ஏன் அழுகிறான்னு சொல்லி அவன் பார்த்துருந்துருக்கான் இல்லையா. ஸோ நீங்கள் வந்துட்டு விடாதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு அவனுக்கு செம்மக்கோவும். ஸோ பக்கத்தில் உங்கள் நெக் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணி அந்த ரூமில் இருக்கிற வால் அப்படியே பின் பண்ணுறான். அப்படியே உனக்கு நெக்கை டைட்டாக க்ரிப் பண்ணுறான். அவங்களால மூச்சு கூட விட முடியல. ஸோ ஜிம்மன் தான் அடிச்சு பிடிச்சி ஜங்குக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறவங்க கிட்டேருந்து அப்படியே நீங்கள் மூச்சு வாங்கிட்டுருக்கீங்க. அவள் என்னடா பண்ண, அவளுக்கு என்னடா பண்ணிகிட்ருக்கு, அவள் தான் எல்லாத்துக்கு காரணம், அவளால் தான் இப்போ நீ என் பையனையும் கொல்லான்னு முடிவு பண்ணிட்டல்ல வயன். ஜங்குக் என்ன பேசுகிறான், அவன் எனக்கும் பிறந்த பையன் தான் ஜங்குக், ஏன்னா பையன் அவன் உன் பையன் கிடையாது. உனக்கு 1000 தடவை சொல்லிட்டேன், யூ ஆர் ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மெத்தட். இப்போ உனக்கும் அவனுக்கு எந்த ரிலேஷனும் கிடையாது வயன். நீ ஒரு நிமிஷம் இந்த மேன்ஷனில் இருக்க தேவையில்ல, வெளியே கிளம்பு. நீ உனக்கும் சம்மந்தமே கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இல்லை அப்படின்னு மாதிரி நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஸோ சும்மா தான் ஜங்குக்கா சமாதானப்படுத்துகிறா. இல்லை ஜங்குக்கா, இல்லை நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஸோ ஜங்குக்கா வேறு ஒரு நல்ல கேரக்டராக பார்க்கணும், பிட்னியை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ வந்துட்டு ஜங்குக்கா நான் அவனோன்னு சொல்லிட்டேன், என்னடா அப்படின்னு மாதிரி கேட்குறான். வயனை பேசாண்டு பின்னுக்கு கேர்டேக்கர் அப்பாயிண்ட் பண்ணிடுறியா, என்ன பேசிகிட்டு இருக்க ஜிமன், நோ வே. அவளை எப்படி ஜிமன், அவள் அம்மாடா, அவனை வந்துட்டு அவளால் தவிர வேறு யார் பார்த்துக்க முடியும் சொல்லி பார்ப்போம். சொந்த அம்மா பார்த்துக்கிறத விட வேறு யாராவது ஒரு பையனை நல்லா பார்த்துக்க முடியுமா ஒரு குழந்தைய சொல்லு. இல்லை வேணாம், கேர்டேக்கர் அரேஞ்ச் பண்ணலாம். ஜங்குக் இப்போ சரி, இந்த பொண்ணை பற்றி உனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் வந்துட்டு ஸோ சரியில்லைன்றதுக்காக நீ வேறு பாடிட்ட. அதே மாதிரி நெக்ஸ்ட் பண்ணுற கேரக்டர் இருந்தால் எத்தனை பேர் நீ இப்படி மாற்றுவா ஜங்குக்கா, வயனை தவிர வேறு யாராலும் இந்த பேபியை அப்படி பார்த்துக்க முடியும் சொல்லி பார்ப்போம். ரியல் மாமா மாதிரி வேறு யாராலும் பார்த்துக்க முடியாது ஜங்குக்கா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு மாதிரி சொல்ல. ஸோ திருப்பியும் நம்ம ஜிமன் தான் ப்ரைன் வாஷ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கும் ஒத்துக்கிறான். சரி ஒரு 1 year வரைக்கும் இருக்கட்டும், ஸோ 1 year 1.5 year வரைக்கும் இருக்கட்டும், அப்புறம் போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ சரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒன்று சொல்லிடுவான். ஸோ உங்களுக்கும் செம்ம சந்தோஷம். ஸோ ஜிம்மன் தானே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான், ஜிம்மனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க, ஸோ அவனும் பரவாயில்ல வாங்கன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ நீ கூட ஜங்குக்கு எப்படியாவது ஒரு நாள் புரிஞ்சுப்பான்
அவன் நேற்றுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ நீங்களும் சரி அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி தான் டைம் போகுது. பேபியும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறான். லைக் அவனுக்கு ஒரு 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ 1 இயர் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண வேலையாக உங்களுக்கு தான். ஸோ காசை கொடுத்து இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இல்லை நான் போக மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு நீ இப்போ போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டான் ஒரே வார்த்தையில். ஸோ உங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ நீங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறீங்க. ஸோ இப்படி பேபி கூட 1 வீக் அவன் வீட்டிலே தான் இருக்கான். தென் அப்புறம் பேபியை கூட்டிகிட்டு ஆஃபீஸ் கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். லைக் அவனுக்கு இப்போ 1 இயர் ஆகிடுச்சு பேபிக்கு. ஸோ சின்ன சின்னதாக வேர்ட்ஸ்லாம் பேசுவான். லைக் அம்மா அப்பா அந்த மாதிரிலாம். ஸோ வா போ அந்த மாதிரி அவன் பேபி வாய்ஸில். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ ஆஃபீஸ் போன ஒரு 2 டேஸ் லேட்டர் ஸோ பார்த்தா நீங்கள் அந்த ஆஃபீஸில் சுற்றிட்டுருக்கீங்க. ஏய் நீங்கள் என்னடி பண்ணிகிட்ருக்க, யார் கேட்டு நீ ஆஃபீஸ்க்குள்ளே வந்துன்னு சொல்லி கத்துறான். ஸோ இப்படி ஜெமன் வரான். என்னடா அவனுக்கு பிரச்சனை இப்போ, எதுக்கு என் பிஏட்ட கத்திட்டுருக்க? வாட் பிஏவா? ஆமாம் அவள் என் பிஏ. இவன் இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கா? ஏய் என் பிஏ இந்த கம்பெனியில் நான் இருக்கிற இடத்துல தான்டா இருப்பா, பக்கத்து கம்பெனிலடா இருப்பா. இது அப்படின்ற மாதிரி பார்க்குறான். நானும் இங்கே பார்ட்னர் தானே, எனக்கு இங்கே ஆஃபீஸ் இருக்குல்ல, ஐ மீன் கேபின் இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு பிஏ இருப்பாங்கல்ல. ஸோ என் பிஏ தான், நியூ பிஏ போதுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்க இருக்கக்கூடாது ஜீவனா, என் ஆஃபீஸ் ஐ மீன் என் பொசிஷன், நான் தான் என் பிஏ முடிப்பணும், நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுச்சுமன் போயிட்டான். ஜமுக்கள் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்படி தான் டைமும் போகுது. ஒரு 3 months போகுது. ஸோ நீங்கள் பேபியை தோட்டில் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி தான் ஜிம்முகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஸோ ஜிம்முனும் அதுக்காக தான் வந்துட்டு உங்களை வந்துட்டு சரி அப்படி சொல்லிட்டுங்க அவனை ஜாயின் பண்ண வச்சுருந்துருப்பான் அவனுக்கு பிஏவா. ஸோ ஜங்குக்கு மாறுவான்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஜிம்முன் மாறுற மாதிரியே இல்லை. ஸோ ஏன் அவன் இவ்வளோ பண்ணுறான்னு அவனுக்கு தெரியல. சரி நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் போதும், லைக் பேபியை பார்த்துட்டு இருந்தால் போதும் அப்படின்னு அவன் ஜிம்முனும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படி தான் கொஞ்சம் நாட்களும் போகுது. ஸோ ஜங்குக்கு ரெகுலராக பேபி ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வருவான். ஸோ நீங்களும் பேபி இப்படி தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு ஜங்குக்கு அவன் கேபினில் உட்காந்து பார்த்துட்ருக்கான், ஐ மீன் ஃபைல்ஸ்லாம். ஸோ இப்போ பேபி இப்படி விளையாடிட்டு இருந்தால் அப்படியே கேபின் விட்டு வெளியே போகிறான். ஸோ இப்போ நல்லாவே நடப்பான், ஓகேவா. ஸோ ஒரு 1.5 2 years ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏஜ் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா நடக்கிற ஏஜ், லைட்டாக பேசுகிற மாதிரி. ஸோ 1.5 years அந்த மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ அப்படியே அவன் கேபின் விட்டு வெளியே வந்துட்டுருக்கான். ஸோ வந்துட்டு ஜங்கு பார்த்து கேர்ஃபுல் பேபி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவனும் அப்படியே ஒரு மாதிரி புரிகிற மாதிரி தலையாட்டிட்டு அப்படியே வெளியே போகிறான். ஸோ அங்கே போயிட்டு எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே சுற்றிட்டுருப்பான். லைக் அவன் கண்ணு முன்னாடியே இருப்பான். ஸோ இந்த பக்கம் செடி கூட விளாட்றது அப்படி இருப்பான். ஸோ அது மாதிரி ஒரு எம்ப்ளாயி டேபிள்ஸில் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி போயிட்டு அப்படி பார்த்துட்ருக்கான். ஒருத்தரும் அப்படியே பேபி பார்த்து சிரிக்கிறது, ஸோ அவனுக்கு விளையாட்டு காட்டுறது அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அப்படி பேபி முன்னாடி போயிட்டே இருக்கான். ஸோ அப்படியே ஜங்குக்கு பார்க்குற லன்ச் டைம். ஸோ பேபியை வெளியே கூப்பிட்றதுக்காக வரான். ஸோ கரெக்டாக பேபி உங்கள் டேபிள் கிட்டே நிற்கிறான். ஜங்குக்கு வந்துட்டு செம்ம கோவம், இவன் டேபிள் கிட்டே என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறான். ஸோ இப்போ தான் பேபி வந்திருப்பான். ஸோ நீங்கள் இப்படியே ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க, கவனிக்கல பேபியை. அவன் வந்து நின்னவன் மம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான், லைக் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் அந்த சவுண்டு கேட்டு அப்படியே டக்குன்னு வந்து பார்க்குறீங்க. ஸோ இதை ஜங்குக்கும் கேட்டுட்டான். ஸோ ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. ஸோ ஏன்னா யாருமே சொல்லிக் கொடுக்கல, எப்படி உங்களை பார்த்து அம்மான்னு சொன்னான் அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பேபி கூட லைக் அவனுக்கு அந்த லைட்டாக அந்த விவரம் தர ஏஜ் வரைக்கும் இருந்திருப்பீங்கல்ல. ஸோ அப்போ அவனுக்கு வந்துட்டு தெரியும்ல. ஸோ ஐ மீன் அம்மா அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் அவனுக்கு அந்த அவனை இதை வச்சு சொல்லியிருப்பான். ஸோ உங்களுக்கு கண்ணெலாம் கலங்குது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் உங்களை பேபி அம்மான்னு கூப்பிட்றது இன்றைக்கி தான் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஸோ இப்படி பேபி தூக்கலான்னு லீன் ஆகுறீங்க. ஜங்குக்கு படக்குன்னு பேபி தூக்கிட்டு பேபி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டாடா அம்மா அப்படின்ற மாதிரி உங்களை கை காமிக்கிறான். ஸோ வந்துட்டு பேபியை பார்த்து பின்னி இது உன் மம்மிலாம் கிடையாது சரியா, அம்மாலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உங்களுக்கு கேட ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. பின்னியோட ஃபேஸு ஒரு மாதிரி வாடி போயிடுது. ஸோ அது உன் அம்மா இல்லைன்னு சொன்னதும் அப்படியே உங்களை பார்க்குறான். சரி வா டாடி சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் அவன் ஃபேஸில் அப்படியே ஸ்மைல் வந்துடுச்சு. ஸோ அப்படியே போயிடுறான். ஸோ பேபி அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு இப்படி போயிட்டான். ஸோ உங்களுக்கு செம்ம சந்தோஷம் பேபி இப்படி சொன்னது நினச்சேன். ஸோ ஜங்குக்கு அப்படி பேபிக்கு வந்துட்டு ஃபீட்லாம் பண்ணிவிட்டு பேபி அப்படியே தூங்க வச்சிட்றான் அவன் ரூமில். சோஃபாவில் பேபி தூங்கிட்டுருக்கான். ஸோ அப்படியே தூங்க வச்சுட்டு பேபி உட்காந்துருக்கான். அப்போ வந்துட்டு ஜாக்ஸா உள்ளே வரான். ஸோ சார் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கான். ஸோ ஜாக்ஸா அப்படியே வந்து பார்க்குறான் ஜங்குக்கும். கொண்டு வந்துட்டேன் சார் அப்படி சொல்லிட்டு கையில் கொடுக்குறான். ஸோ ஒரு கவர் மாதிரி இருக்கு, அதில் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் தென் வந்துட்டு சம்திங்லாம் இருக்குது. சரி ரெடி தானே எல்லாமே? ரெடி தான் சார், ஃப்ளைட் நாளைக்கு மார்னிங். சரி அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டரில் ஸோ அப்படியே உங்களை கூப்பிட்டு வர்றாங்க. நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. ஸோ மே கமெண்ட் இஸ் கமெண்ட் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஸோ ஜங்குக்கு தான் கூப்பிட்ருப்பான். ஸோ சார்
வாட் யூ வாண்ட் சார் அப்படின்ற மாதிரி நிற்கிறீங்க. ஸோ வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்ற மாதிரி. கங்க்ராட்ஸ் மிஸ் வாயன், உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கு வாயன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, எனக்கு இப்போ இவ்வளோ நல்லவெல்லாம் இல்லையே, என்ன ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. சார் என்னது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இந்தாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் கையில் கொடுக்குறான். பார்த்தா அதில் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ எதுக்குன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து யூஎஸ்ஏக்கு அனுப்ப வராங்களாம். ஸோ நீங்கள் செம்ம ஷாக். இல்லை ஜங்கு நான் போக மாட்டேன், இல்லை நீ என்ன பிளான் பண்ணன்னு தெரியும், நான் போக மாட்டேன் ஜங்கு, உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது மிஸ் வாயன், நான் உங்கள் பாஸ், நான் சொல்கிறதான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீ எனக்கு பாஸாக இருந்தது தானே, நான் இப்போவே ஒர்க்கை ரிசைன் பண்ணுறேன். ரிசைன் பண்ணுறியா? ஒர்க் வரும்போது கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருப்பேன்ல, கான்ட்ராக்ட். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒர்க்கை விட்டு போனாங்கன்னா லைக் $100 கொடுக்கணும். ஐ மீன் 100 ஸோ எவ்வளோ டாலர்ஸ்? 100 கிடையாது, சம்திங் மணியை சொல்கிறான், நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படி ஷாக்காக பார்க்குறீங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் இல்லை மிஸ் வாயன், இப்போது உங்களுக்கு ஒர்க்கை விட்டு போகணுன்னா நான் டிமாண்ட் பண்ண மணியை கொடுத்துட்டு நீங்கள் இப்போயே கிளம்பலாம். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ இவ்வளோ காசுக்கு எங்கே போகிறது? ஸோ அதெல்லாம் உங்கள் கனவுல கூட நீங்கள் பார்த்தது கிடையாது. ஸோ மேபி அது ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். ஸோ $1 million வச்சுக்கலாம். ஸோ மில்லியனோ ட்ரில்லியனோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, காசாக பணமா சும்மா தானே வச்சுக்க போகிறோம். ஸோ வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி சொல்லட்டியும் ஸோ நீங்கள் செம்ம ஷாக், உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, போயே ஆகணும், மனசே கேட்கல. ஸோ ஜிம்முனால எதுவும் பண்ண முடியல. ஸோ ஜங்குக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். ஸோ நீங்களும் விருப்பமே இல்லாமல் போகிறீங்க. கிட்டத்தட்ட உங்கள் 1.5 years வந்துட்டு இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஜஸ்ட் அங்கே போய் ஒரு 1.5 hours தான் இருக்கணும் அப்படின்றனால நீங்கள் சரி 1.5 hours இருந்துட்டு வந்துடலாம். ஸோ என்றைக்கு கான்ட்ராக்ட் முடியுதோ அன்றைக்கி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வந்துடணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ இப்படியே தான் 1.5 hours இயர்ஸும் போகுது. ஸோ உங்களோட லாஸ்ட் டே, ஸோ அந்த கான்ட்ராக்ட் முடிக்கிற டேட் அன்றைக்கி நீங்கள் அங்கே இருக்கிற பிரான்ச் சிஓட கேபினில் நிற்கிறீங்க. ஸோ அவர் இப்படி பார்க்குறாரு. சொல்லுங்கள் மிஸ் வாயன். ஆலன் சார், என்னோடய ரெசிக்னேஷன் லெட்டர். ஏன் வாயன் என்னாச்சு உங்களுக்கு? இல்லை சார், எனக்கு ஒர்க் வேணாம், எனக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, நான் இதோட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. ஸோ உங்களுக்கு இப்போயே கொரியா போகணும், பேபியை பார்க்கணும், அவ்வளோதான். அது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பிட்டீங்க. ஸோ ஃப்ளைட் எல்லாத்தையுமே புக் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போது இப்படியே போகிறீங்க. ஸோ இப்படியே ஃப்ளைட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ தான் வந்துட்டு ஒரு பர்சன்ஜர்ஸும் ஸோ வரவங்க அவங்க சீட்டு பார்த்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்கள் பக்கத்தில் ஒரு பர்சன் வந்து உட்காடுறாங்க. ஸோ நீங்கள் கவனிக்கிற அந்த பர்சன் யாருன்னே. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு விண்டோ இருக்குல்ல, ஸோ அது பக்கம் உங்கள் விண்டோ சீட். ஸோ விண்டோவில் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த பர்சன் கேஷுவலாக உங்களை பார்த்துட்டு ஏய் நீ அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் திரும்பி பார்த்துட்டு அது நீங்கள் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. வையன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஆமாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் தலையாட்டுறீங்க. நீங்கள் தயாங் தானே? ஆமாம், என் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உன்னை எப்படி என் ஞாபகம் இருக்கா இல்லாமல் இருக்கும் சொல்லு. எங்கே போயிட்டுருக்கா அப்படின்னு மாதிரி கேட்குறான். கொரியாவுக்கு தான். நானும் கொரியாவுக்கு தான் போகிறேன். சரி ஒயன். ஒயன் என் கூட கொரியாவுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பிளேஸ்க்கு வரியா? இல்லை எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒர்க். இல்லை ஒரு 1/2 hour மட்டும், அப்புறம் நீ போயிடு ப்ளீஸ் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். இன்னொரு பர்சன் பார்க்க ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப வருஷமாக. பார்க்க வரியா? சரி ட்ரை பண்ணுறேன் அப்படின் மாதிரி சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் ஃப்ளைட்டும் போயிட்டுருக்கு. தயாங் வந்துட்டு மட்டையாயிட்டான், தூங்கிட்டான். ஸோ நீங்கள் அப்படியே முடிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்குலாம் வந்துட்டு கொரியா போகணும், பெண்ணியை பார்க்கணும், அவ்வளோதான் அவங்க மைண்டில் இருக்கிறது. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பெஸ்ட் பிஸ்னஸ் மேன் ஆஃப் தி இயர் அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படி சொல்லிட்டு இருக்குது. அதில் பார்த்தா வந்துட்டு டம்லைனில் ஜங்குக் அவன் கையில் ஒரு குட்டி குழந்தை. ஸோ அவன் மினி ஜெராக்ஸ் மாதிரி இருக்குது. 80% ஜங்குக் மாதிரியே இருக்குது. பட் சின்ன சின்ன ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரியுது. ஸோ அதை பார்த்தது உங்களுக்கு அப்படியே ஸ்மைல் வருது. ஸோ ஜங்குக்கு மினி வெர்ஷன் மாதிரி. ஸோ ஜங்குக்கு போட்டிருக்க அதே காஸ்டியூமை இவனும் போட்டிருக்கான். அவன் வெர்ஷனுக்கு குட்டி ஓண்டா. ஸோ நீங்கள் எப்படி உள்ளே போகிறீங்க. ஸோ அதில் வந்துட்டு ஜங்குக் அவார்ட் வாங்கியிருப்பான். ஸோ அவார்ட் வாங்கிட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக போவான். ஸோ இப்படி தேங்க்ஸ் கிவிங் தான் போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ என் எம்ப்ளாயிஸ்க்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் என்னோடய லக்கி சாம்
எங்கே லக்கிஷம் கொண்டு வாங்க அப்படிமா சொல்ல. ஸோ அப்படியே ஒரு குட்டி பையனை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ ஒரு 3 இயர்ஸ் வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ 3.5 3 அந்த மாதிரி, ஓகே. ஸோ ஸ்டில் குழந்த தான் அது, ஓகேவா. அதாவது வந்துட்டு ஸோ ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஏதோ ஒரு ஏஜ் சொல்லியிருப்பேன், மறந்துட்டேன், ஓகே. ஸோ எனிவேஸ் பேபிக்கு 3 இயர்ஸ்னே வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ 3.5 அந்த மாதிரி. ஏன் லக்கிச்சம் சக்ஸஸ்க்கலாம் இவன் ஒரு ரீசன் அப்படின்னு மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு முழிக்கிறான் இவன், அப்படி இங்கிட்டு பார்க்குறான் அங்கிட்டு பார்க்குறான். ஸோ அப்படியே வந்துட்டு அங்கே ப்ரெஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த பையன் யார் சார் அப்படின்னு கேட்குறேன். இந்த பையன் யாரா, திஸ் இஸ் மை சன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். சார் இது உங்கள் சன்றதுக்கு என்ன ஆதாரம், எங்க பேச பார்த்தா தெரியல, அவனை பார்த்தா எப்படி இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்ல. ஸோ பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக்கு மாதிரி தான் இருக்கான், இருந்தாலும் சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபேஷிக்கல் டிஃப்ரென்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சார் அவன் 80% பக்கம் உங்களை மாதிரி தான் இருக்கான், பட் 20% அவனோட மாமா மாதிரி இருக்கானா என்ன, அவன் மாமியார் ஏன் அவன் மாமா நீங்கள் என்ன ரிவீல் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி கொஸ்டின். ஜஸ்ட் செட் அப் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கத்துறான். ஸோ அப்படியே டெட் சைலண்ட் இடத்துல, யூ காண்ட் இன்டர்ஃபியர் இன் மை பர்சனல் லைஃப், காட் இட். இதை பற்றி மட்டும் கேள்வி கேட்குறதா இருந்தால் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ என் பர்சனல் லைஃப் பற்றி கேட்குறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. இவன் என் பையன், அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கானுங்க அங்கே. ஸோ அப்படி நீங்கள் பார்க்குறீங்க, இவன் இன்னும் திருந்தாலப்பா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பேசலாம் கண்டுக்கல, நீங்கள் அந்த குழந்தைய தான் பார்க்குறீங்க. அவன் அங்கே முழிக்கிறான் இங்கே முழிக்கிறான், ஸோ சுற்றி முற்றி பார்க்குறான். ஸோ அவங்க அப்பா ஃபேஸ் எப்படி திரும்பி பார்க்குறான், அப்படியே வந்துட்டு அந்த கேமராலாம் இருக்குல்ல அங்கிட்ட பார்க்குறான். தென் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டர்ஸை பார்க்குறான், அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ நீங்கள் அவனை பார்த்து உங்கள் ஃபேஸில் இப்படி லைட்டாக ஸ்மைல் வருது. ஸோ அப்படியே ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே போயிட்டு கொரியாவில் லேண்ட் ஆகியாச்சு. ஸோ உங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு இப்படி உயிரே வருது. ஸோ பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே வெளியே கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் பின்னாடியே தேங்கோடி வரான். ஒயின் 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 நிமிஷம் நில்லு ஒயின். சொல்லுங்கள் தேங், என் கூட வரேன்னு சொன்னல, ப்ளீஸ் வா. இல்லை எனக்கு ஒர்க்கு, ப்ளீஸ் ஒயின் ப்ளீஸ். ஜஸ்ட் ஒரு 1 hour தான் ஆகும், அதுக்கு மேலே ஆச்சுன்னா நானே நீ எங்கே போகணுமோ கொண்டு போய் விட்டுறேன், ப்ளீஸ் ஒயின். சரி யார் பார்க்கணும், அது சர்ப்ரைஸ் வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் உங்களை அவன் காரில் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ உங்களுக்கு சரி எங்கேயோ போகிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவன் போயிட்டு ஒரு மேன்ஷனில் போயிட்டு இப்படி காரை நிப்பாட்டுறான். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அது முன்ன பின்ன ஸோ பார்த்துட்டு இப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவன் இப்படி உள்ளே போயிட்டே இரு, ஸோ என்ட்ரன்ஸில் போயிட்டு நான் அந்த பார்க் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவன் பார்க்கிங்க்கு பார்க் பண்ண போயிடுறான். ஐ மீன் ஓரமாக பார்க் பண்ணுறதுக்காக. ஸோ பெரிய மேன்ஷன், ஸோ பார்க்கிங்லாம் இருக்குது, அங்கே அப்படியே போயிடுறான். அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் எடுத்து அப்படியே என்ட்ரன்ஸ் போகிறீங்க. ஸோ லிவிங் ரூமில் தான் பின்னி நில்லுடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சத்தம். பின்னி டாடா கிட்ட வா, பின்னி டாடா கிட்ட போ, பின்னி நில்லு பின்னி, அங்கிள் சொல்கிறேன் நில்லு அப்படின்ற மாதிரி சவுண்டு வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. நீங்கள் அப்போ தான் கொஞ்சம் போகிறீங்க, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே உங்களுக்கு அதை பார்த்தது அப்படி கண்ணில் தண்ணி வருது பார்த்தா. ஸோ உங்கள் பையன் பின்னி சுற்றி சுற்றி ஓடிட்டுருக்கான். அவனை சுற்றி சுற்றி வந்துட்டு ஜிமின், ஜங்கோக், தென் ஜாக்சன், ஸோ 3 பேரும் ஓடிட்டுருக்காங்க. லைக் அவனை சாப்பிட வைக்கிறதுக்காக. ஸோ பின்னி சாப்பிட்ற டாடா கிட்ட வாடா, நான் வரமாட்டேன் டாடா பிடிச்சிக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் ஓடுறான் சிரிச்சுட்டே. ஸோ அப்படியே அழகாக சிரிக்கிறான், அப்படியே பன்னி ஸ்மைல். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே நிற்கிறீங்க. ஸோ பின்னாடி தேங்க வந்துட்டு வயன் உள்ளவா வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே வந்துட்டு இந்த சவுண்ட் கேட்டு அப்படியே மொத்தமாக திரும்புகிறானுங்க. ஜங்குக்கெலாம் ஷாக்கு, யாரை கேட்டுறீங்க நீங்கள் என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஹவு டேர் யூ டு கம் ஹியர் வயன் அப்படின்ற மாதிரி கத்துறான். ஸோ அவன் கத்துறதை பார்த்து பின்னி போய்ட்டு ஜங்குக்கு பின்னாடி ஒளிகிறான். டாடா என்னாச்சு டாடா. ஸோ அப்படியே வந்துட்டு தூக்கிட்டு ஒன்றும் இல்லை பின்னின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே அவன் தோளில் சாய்ச்சிக்கிறான். யாரை கேட்டு வயன் நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி கத்த, நான் தானே கூப்பிட்டு வந்தேன், நீ என்ன மண்ணாங்கட்டிக்கிட்ட கூப்பிட்டு வந்தேன் சொல்லிட்டு வானை கேட்டால் தேங்க கேட்க. ஸோ தேங்க என்னடா பேசிக்கிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு யாரா இந்த பையன், என் பையன் தான் தேங்க, இது உன் பையனா, என்னடா எனக்கு தெரியாமல் என்னடா பையன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் ஸோ நடந்த கதையெல்லாம் சொல்கிறானுங்க. ஸோ ஷாக்கு, சரியான ஷாக்கு தேங்கலாம். ஸோ தேங்கா டீ எதுக்கடா இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கா, பையன் என்னடா பண்ணா, பையன் என்ன பண்ணால, இவ தான்டா எல்லாத்துக்கும் காரணம், என்னடா பண்ணா, மூணா சாகிறதுக்கு காரணமே இவ தான்டா. டே பைத்தியக்காரா, நீ உயிரிழக்கனா அதுக்கு காரணமே இவ தான்டா என்ன அப்படின்ற மாதிரி அவன். ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகலாமா, ஒரு 6 to 7 years பிஃபோர். ஸோ ஓப்பன் பண்ண ஒரு ஹை ஸ்கூல் தான்,
லைக் நீங்கள் உங்கள் ஹை ஸ்கூலில் ஃபைனல் இயர் படிக்கிற பொண்ணு, அதே ஹை ஸ்கூலில் நம்ம ஜங்குக் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மூன்பின் அவனும் அங்கே தான் படிச்சிட்ருப்பான். நம்ம தயாங், ஸோ அவர் உங்களுக்கு ஒரு இயர்ஸ் சீனியர், ஓகேவா. ஸோ அவர் வந்துட்டு இப்போ தான் ஜஸ்ட் ப்ரீவியஸாக தான் பாஸ் அவுட் ஆகி போயிருப்பார். பட் வந்துட்டு சொல்லணுன்னா, ஸோ ஜங்குக்கும் அவர் வந்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அதாவது அவங்க தாத்தா இருப்பார்ல, ஸோ அவரோட ஃப்ரெண்டோட பேர் அந்த மாதிரி லைக் தட் ஏதோ ஒரு உறவு முறையில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து நல்லா தெரியும். அதே மாதிரி நம்ம ஜங்குக்கும் பின்னியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உயிர் மச்சான் அந்த மாதிரி. ஸோ அவ்வளோ க்ளோஸான ஃப்ரெண்ட்ஷிப் சின்ன வயசுலேருந்து. ஸோ உங்களுக்குமே அவனுங்களை சின்ன வயசுலேருந்து தெரியும். சின்ன வயசு மீன்ஸ் ஸோ மிடில் ஸ்கூலில் தான் படிச்சிருப்பீங்க. ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் அந்த வயசுலேருந்து நம்ம ஜங்குக்கு லவ் பண்ணுறீங்க ஒன்லி ஃப்ரம் த டிஸ்டன்ஸ். ஸோ லவ் பண்ணுவீங்க அவ்வளோதான். ஸோ வெளியெல்லாம் யாருக்குமே தெரியாது உங்களை தவிர. ஸோ ஜங்குக்கும் தெரியாது. அண்ட் நம்ம ஜங்குக் சைட் பார்த்தோன்னா, ஸோ அவனுக்கு அம்மா அப்பா கிடையாதுல்ல, அப்போவே அவங்க இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ தாத்தா தான். தாத்தாக்கு அடுத்துனா நம்ம பின்னி, ஸோ அப்புறம் தயாங். அண்ட் தென் அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனையும் யார்கிட்ட சொல்கிறது கிடையாது. ஸோ ஒரு க்ரஷ் இருக்கும் உங்கள் மேலே. ஸோ ஒரு லிட்டில் லவ் அந்த மாதிரி தான். ஸோ இப்படி ஆஸ் யூஸ்வல் கிளாஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கோம், ஓகேவா. ஸோ அவனுக்கும் காதல், உங்களுக்கும் காதல். ஆனால் வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ உங்கள் 2 பேருக்குமே மாற்றி மாற்றி தெரியாது, ஓகேவா. ஸோ ஒரு நாள் வந்துட்டு நம்ம பின்னி சரியான ஹாப்பி அப்படி வந்துட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கு ஏத்தாப்பில் வந்தால், எங்கடா போயிட்டு வரேன்னு ஒரு அது மச்சான் அப்படி சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிறான். என்னடா அது நான் லவ் பண்ணுறேன்டா. என்னது லவ் பண்ணுற, யார் அந்த பொண்ணு? அது சர்ப்ரைஸ், நான் கரெக்டான டைம் வரும்போது நான் காமிக்கிறேன். அப்படியா, சரிங்க சார். அட்லீஸ்ட் பொண்ணு பேர்னாலும் தெரிஞ்சுக்கலாமா? வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வயனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவனுக்கு ஒரு வேளை வயனாக இருப்பாளோ, இல்லை இந்த ஸ்கூலில் எத்தனை வயன் இருப்பாங்க, இல்லை வேறு வயன் இருக்கும், நம்ம வயனாக இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிறான். ஸோ அதனால் இமேஜின் பண்ண முடியல. ஸோ அவனும் விட்டுறான். சரி எத்தனை வயன் இருக்காங்க, இல்லை வேறு வயனாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் விட்டுறான். ஸோ அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அப்போ ஒரு ஸ்விம்மர், ஓகேவா. ஸோ நீங்கள் லிட்டில் ஃபேமஸ் அங்கே. ஸோ உங்கள் ஸ்கூலில் நீங்கள் மட்டும் கிடையாது, நம்ம ஜங்குக் வாலிபால் பிளேயரு, அதே மாதிரி நம்ம இன்னும் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு டீமில் பிளேயர்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ ஃபேமஸ். ஸோ நீங்கள் 3 பேருமே அங்கே ஃபேமஸ் தான். நல்லா படிக்கிற பசங்களும் கூட நீங்கள் எல்லாமே. ஸோ நீங்கள் 3 பேர் ஒரே கிளாஸ் தான். பட் அவ்வளோவா உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இருக்காது. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு அவனை பார்த்தா வெக்கமாக வருமே, அவனுக்கு சொல்லவே வேணாம். ஸோ இவனுக்கு இப்படி க்ரஷ் இருக்குன்றது நம்ம ஜங்குக்கு உங்கள் மேலே இருக்கிற க்ரஷ்ஷை பற்றி நம்ம மூன்பினுக்கு தெரியாது. ஸோ அவனுக்கு க்ரஷ்ன்னு தான் நினச்சிட்ருப்பான். அதனால் அவன் அவ்வளோக்கா சொல்லிக்க கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது, ஸோ நம்ம ஜங்குக் வாலிபால் பிளேயரில், ஸோ அவன் ஒரு மேட்ச் போயிட்டுருக்கு. நீங்கள் ஆடியன்ஸாக உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. இது முடிஞ்சது உங்களுக்கு காம்படிஷன். நீங்கள் வந்துட்டு இவனை தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இவ ஆடின்றாங்க. இல்லை இருடி, ஜங்குக் விளாட்றான் பாரு, ஆள் எப்படி விளாட்றான் பாரு, அப்படி விளாட்றான் பாரு, நீங்கள் புகழ்ந்து தள்ளிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் வியாட பக்கத்தில் உட்காந்து மூன்பின் தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஆஹா ஓன்னு புகழ்ந்து தள்ளிட்டுருக்கீங்க. அவன் சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் மூன்பின்லாம் கண்டுக்கல. உங்கள் ஃபோக்கஸ் எப்போவுமே ஜங்குக் தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஜங்குக் தான் கடைசி அவன் டீமை வின் பண்ண வைக்கிறான். அவ்வளோதான், உங்களுக்கு சந்தோஷம், குதிக்கிறீங்க. பாத்தியா ஜெயிச்சுட்டான் ஜங்குக் அப்படின்ற மாதிரி. சரி வந்து தொரடி, காம்படிஷனுக்கு டைம் ஆச்சுன்னு உங்களை ஸ்விம்மிங் பூல் பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க கேர்ள்ஸ்லாம். வாய் நிமிஷம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்களும் என்னாச்சு மூணா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜங்குக்கை லவ் பண்ணுறியா? அது மூணா சொல்லுவாயன். ஆமாடா அப்படின்ற மாதிரி நீங்கள் வெக்கப்பட்டே சொல்கிறீங்க. வெக்கமோ அப்படின்ற மாதிரி உங்களை டீஸ் பண்ணிகிட்ருக்கான் இந்த பக்கம் ஜங்குக்கு. ஸோ எங்கே போனான் அவன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு 3 தான் தேடி வந்துட்டுருக்கான். பார்த்தா நீங்களும் 3ன்னு பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அவன் பார்த்ததும் அதுவும் ரசிச்சு பேசிகிட்டு இருக்கீங்களா, அவன் வேறு வந்துட்டு உங்களை டீஸ் பண்ணிகிட்ருப்பான். ஸோ நீங்கள் வெக்கப்பட்டுருப்பீங்க. ஸோ அதை பார்த்து அவன் தப்பாக புரிஞ்சுக்கிறான். ஸோ வயன்னு சொல்லியிருப்பானா, அப்போ வந்துட்டு இவன் லவ் பண்ணுறது இவன் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே அவன் மனசு உடஞ்சிருச்சு. ஏன்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவன் லவ் பண்ணுற பொண்ணு, ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணை லவ் பண்ணுறான்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் அந்த மனுஷனுக்கு. ஸோ மனசுலாம் உடஞ்சி போச்சு. சரி அவன் லவ் பண்ணுறான், அவனுக்கு பிடிச்சிருக்கலாம், அவன் நல்லா இருக்கட்டும், அப்படி நம்ம ஒன் சைட் லவ் தானே புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து போயிடறான். ஸோ இந்த பக்கம் ஸோ இப்படி வந்துட்டு கிளாஸ்க்கு வரான். ஜங்குக்கா இங்கே என்னடா பண்ணுறேன்? இல்லை ஒன்றும் இல்லை, டயர்டாக இருந்துச்சு அதான். சரி நம்ம நல்லா கேட்டல, யாரை பார்க்கணும் பார்க்க போகலாம்.
ம்ஹ்ம். இல்லடா எனக்கு ஒர்க் இருக்கு மறந்துட்டேன் பாரேன் அப்படி சொல்லிட்டு தப்பிச்சா போதுன்னு ஓடி போயிடுறான். ஏன்னா, ஸோ அவனுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போதே மனசு உடைஞ்சிருச்சு. பக்கத்துல இருந்துலாம் பார்த்தா செத்து போயிருவான். ஸோ அதனால வந்துட்டு பார்க்க தைரியம்லாம் இல்ல. ஸோ என்னதான் விட்டு குடுத்துருந்தாலும் காதல் பண்ணான் இல்லையா? ஸோ அப்படியே வந்துட்டு அவனால வர முடியல. அங்கே வந்து போயிடுறான். இந்த பையனுக்கு என்ன ஆச்சு? இப்போ தானே டயர்டா இருக்குன்னு சொல்லி உட்காந்து அதுக்குள்ளே ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். சரி ஏதாவது ஒர்க்கா இருக்கும் சொல்லிட்டு விட்டுறான். இப்படியே ஒரு 3 மந்த்ஸ் போயிடுச்சு. நம்ம பின்னி காதல் வசப்பட்ட பின்னி வந்துட்டு அதாவது 3 ஸோ ரொம்ப அப்படியே வந்துட்டு காதல்லே அப்படியே பறந்துட்டுருப்பான். ஜங்குக்குக்கு மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருப்பான். ஸோ எப்பயுமே வந்துட்டு கூப்பிடுவான் வாடா வாடான்னு. இல்லை எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு ஜங்குக்கு ஓடிட்டே இருப்பான். இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு தாயா அப்படின்ற மாதிரி தான் மூன்பேனுக்கு இருக்கும். பட் அவ்வளோ கண்டுக்கல. ஸோ அப்படியே ஒரு 3 மந்த் லேட்டர் 9 o'clock ஒன் டே நைட் இருக்கும். ஸோ நைட் 9 o'clock அவள் மூன்பின் தான் கால் பண்ணான். சொல்டா மச்சான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு. ஸோ மூன்பின் அந்த பக்கம் அழுகுறான். டேய் என்னடா ஆச்சு எதுக்குடா அழுகுற? அவன் என்னை ஏமாற்றிட்டாடா. எவடா ஏமாத்தினா? அதான் நான் லவ் பண்ணல வாயன். என்னடா சொல்லிட்டு இருக்க? அம்மா அவன் என்னை ஏமாற்றிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். ஏய் சரிடா அதுக்கு எதுக்கு அழுகுற? இல்லைடா நான் வரேன். இல்லைடா ஜங்குக்கு எனக்கு நான் அவனை லவ் பண்ணேன்டா. என்னால் முடியல நான் சாக போகிறேன். பைத்தியக்காரன் நீ என்னடா பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் இல்லை லூசாடா நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு மாதிரி வந்துட்டு இவன் கத்திட்டு இருக்கான். இல்லைடா நான் போகிறேன்டா அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கா ஸோ இங்கேருந்து ஓட்ட பிடிக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ அப்படியே போயிட்டுருக்கான். ஸோ ஒரு 10 நிமிஷம் மாற்றி மாற்றி ஆர்கியூமெண்ட் எதுவும் பண்ணிக்காதுடா நீவன் சொல்ல. இல்லைடா நான் சாக போகிறேன் நீவன் சொல்லிட்டு இருக்கான். மூன்பின் வீட்டு பக்கம் தான் ஓடிட்டுருக்கான். ஸோ இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸில் மூன்பினோட வீடு. ஸோ போயிட்டுருக்க பாதி வழியிலேயே பின்னியோட பின்னியை பார்த்துறான். ஸோ அந்த மாதிரி டார்க்காக இருக்குது. அது வந்துட்டு ஒரு பிரிட்ஜு ஓகேவா. ஸோ கீழே ரிவர் போயிட்டுருக்கு. ஸோ அந்த பிரிட்ஜு எட்ஜில் நின்று குதிக்க போகிறான். ஸோ பின்னி குதிக்காதன்னு சொல்லி இவன் கத்தையில. ஸோ பின்னி சாரிடா அப்படி சொல்லிட்டு அப்படி குடிச்சிடுறான் அதில். ஸோ ஜங்குக்குள்ள உயிரே இல்லை. ஸோ இவன் பதட்டத்தில் ஜங்குக்கும் போய் குதிச்சிடுறான். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஒரு பக்கம் கொண்டு பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு இருட்டாக தெரியுது. 2 பேரும் குதிக்கிறானுங்க அவ்வளோதான் தெரியுது. ஸோ ஒருத்தன் குதிக்காதரான்னு சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ இவன் குதிச்சிட்டான். ஸோ அதை பார்த்துட்டு இவனும் குதிச்சிட்டான். ஸோ நீங்கள் ஐயோயோப்பா அப்படி சொல்லிட்டு நீங்களும் குதிக்கிறீங்க. பிகாஸ் வந்துட்டு ஸோ உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும். ஸோ காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக. ஸோ 2 பசங்களுக்கும் ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ பெண்ணுக்கும் தெரியாது ஜங்குக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் குதிச்ச கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கை பார்த்துட்டீங்க. ஜங்குக்கு கிடையாது. ஸோ ஒரு பர்சனை பார்த்துட்டீங்க. அந்த பர்சனை வந்துட்டு இருட்டாக இருக்கும்ல. ஸோ ஃபேஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க கிடையாது. ஸோ அந்த பர்சனை ரெஸ்கியூ பண்ணி கரையில் போட்டுட்டு திருப்பி உள்ளே வந்துட்டீங்க. ஸோ இன்னொரு பர்சனை குதிச்சால அவனை காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. ரிவரோட ஆழத்துக்கு போயிட்டீங்க. ஸோ அந்த பர்சன் இன்னொரு பர்சனை காணோம். ஸோ ரொம்ப ஆழத்துக்கு போகிறீங்க. உங்களாலே மூச்சு விட முடியல. ஸோ ஒரு சர்டைன் நிமிஷத்து வரைக்கும் தான் மூச்சு விட முடியும். ஸோ அதுக்கு மேலே உங்களாலே முடியல. ஸோ உங்களுக்கே கண்ணெலாம் சொருகுது. கடைசியில் அந்த பர்சன் அப்படியே விழுந்து கிடக்குறாங்க ஆழத்தில். ஸோ இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த பர்சன் பேசியும் பார்க்கல. ஒரு பையன்னு தெரியுது. ஸோ அப்படியே உங்களுக்கும் கண்ணு சொருகுது. ஸோ ரெஸ்கியூ டீமுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு அப்படியே வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் மயங்கிட்டீங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக மயங்கிருப்பீங்க. அப்படியே அவங்க ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. அண்ட் அந்த பர்சனோட பாடி அதான் நம்ம மூன்பின் தானே அது. ஸோ அவனோட பாடியை எடுத்துடுறாங்க. ஸோ உங்களை மட்டும் வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருப்பாங்க. இவர் 3 பேர் வேறு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு யாருன்னு தெரியாது. ஒருத்தரை காப்பாற்றணும் இன்னொருத்தரை காப்பாற்ற முடியல. ஸோ ரொம்ப வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே எழுந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு யாருன்னு தெரியாது. ஒருத்தரை காப்பாற்றிருக்கோம் அப்படின்னு தான் தெரியும். ஸோ இன்னொருத்தரை காப்பாற்ற முடியல. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி சொல்லிட்டு அடுத்த ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக் 2 டேஸ் ஆஃப்டர் தான் கண்ணவே முழிக்கிறான். ஸோ அவனுக்கு கண்ணு முழிச்சது எங்கே மூன்பின் சுற்றி தேடுறான். அங்கே பார்த்தா தேங் தான் இருக்கான். ஸோ தேங் வந்துட்டு ஜங்குக்கா காமாரு இல்லை அவனுக்கு என்னாச்சு? என் மூன்பினுக்கு என்னாச்சு? இல்லைடா அவன் இறந்து போயிட்டான்டா. என்ன சொல்லிகிட்ருக்க? இல்லை என் மூன்பினுக்கு ஒன்றும் ஆகலை. இல்லை அவன் இறந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு. ஸோ அப்புறம் தான் பாடி பார்க்குறான். ஸோ ஜங்குக்கெலாம் அப்படி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அன்னையிலேருந்து ஜங்குக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் டோர்னமெண்ட்டில் பிஸியாக இருப்பீங்க. இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் உங்கள் கெரியருக்காக வந்துட்டு நீங்களும் ஸ்கூலை சேஞ்ச் பண்ணிவிட்டு போகலாம். லைக் வந்துட்டு உங்களை சைனாவுக்கு அனுப்பி ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக நீங்களும் கிளம்பிட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கும். ஜங்குக்கும் மூன்பினும் சேர்ந்து வந்துட்டு கனடா போக போகிறாங்களா அப்படின்றது. லைக் அதே நாளன்னைக்கு தான். ஸோ ஜங்குக்குக்காக ஸோ அவனோட லீவிங் சர்டிஃபிகேட் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக தேங் வரான். ஸோ ஜங்குக்கு நான் வரவே மாட்டேன். ஸோ மூன்பின் இல்லாமல் என்னால் இங்கே இருக்கவே முடியல. நீங்கள் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதனால தான் இப்படி பண்ணியிருந்திருப்பாங்க கனடாவுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக. ஸோ வந்துட்டு ஸ்கூலுக்குமே வந்திருக்க மாட்டான். ஸோ
தேங் மட்டும் தான் வந்திருப்பான். ஸோ தேங்குக்கு வந்துட்டு உங்களை தெரியும், அதாவது காப்பாற்றின பொண்ணு நீங்கள் தான் அப்படின்றது தெரியும். லைக் உங்கள் ஃபேஸை மட்டும்தான் தெரியும். ஸோ அப்போ தான் உங்களை பார்த்துட்டு டே அந்த பொண்ணு யார் அப்படி சொல்லிட்டு ஒரு பையன்கிட்ட கேட்குறான். அதுவும் அப்படி சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அங்கே பார்க்கையில 2 பொண்ணு இருக்குது. லைக் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஒரு பொண்ணு அங்கேருந்து வருது. அந்த பொண்ணா ஆமாம் அது யோன் ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ யோன் ஒயன் சரி அப்படி சொல்லிட்டு அவனும் போகிறான். ஸோ ஜங்குக் கிட்ட வந்து சொன்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்கும்போது, ஜங்குக் நான் உன்னை காப்பாற்றின பொண்ணை பார்த்தேன் ஜங்குக்கா, அந்த பொண்ணு பேர் யோன் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஸோ என்ன சொல்ல வர்றதுக்குள்ளே சாமம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, இல்லை தேங்க நான் எதுவுமே கேட்க வரும்ல, என் மூன்பின் இல்லாத இடத்துல நான் எதுவுமே கேட்க வரும்ல, நீ தயவு செஞ்சு தான் ஞாபகப்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருப்பான். சொன்னாலும் அவனும் அமைதியாக இருந்திருப்பான். ஸோ இப்போ இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் சொல்கிறீங்க நான் ஜியான் ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அப்போ தான் தெரிய வருது லைக் என்னென்னா, ஸோ நம்ம மூன்பின் லவ் பண்ண பொண்ணும் யோன் ஒயன், அதாவது அவன் ஒயன்னு சொன்னது யோன் ஒயன், அது நம்ம குட்டி வில்லி ஓகேவா. ஸோ அந்த பொண்ணு ஸோ எதுக்காக அவன் சூசைட் பண்ணியிருப்பான் அப்படின்னா, அந்த பொண்ணு இவனை சீட் பண்ணியிருக்கோம். லைக் அவன் கூட லவ் பண்ணிட்டுருக்கும் போதே வேறு பையன் கூட கொஞ்சம் ஓவர் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். ஸோ அது இவனுக்கு தெரிஞ்சு தான் அவன் சூசைட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ நீங்கள் ஜியான் ஒயன் ஓகேவா. ஸோ ஜங்குக்கை பற்றி பேசும்போது இதை அதாவது மூன்பின்கிட்ட பேசும்போது ஜங்குக்கு வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இப்போ தான் தெளிவாக வருது. அப்போ அந்த ஒயன் எங்கடான்னு கேட்கும்போது, ஸோ நம்ம ஜங்கு கிடையாது, ஸோ நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம். அந்த ஒயன் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்து போயிட்டா, லைக் அவள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு செம்ம ரிக்ரெட். ஏன்னா ஸோ அந்த அதுக்கு எதுக்குமே ரீசன் கிடையாது உங்களுக்கு, நீங்கள் தான் ஜங்குக்கு உயிரை காப்பாற்றிருக்கீங்க. ஸோ இது எதுவுமே தெரியாமல் உங்களுக்கு இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் காலில் விழுகிறான். ஒயன் ஐம் ஸோ சாரி ஒயன், நான் சத்தியமாக அது நீ எனக்கு தெரியாத ஒயன், நீ தான் அவன் லவ் பண்ணுற பொண்ணு நினச்சி நான் தப்பாக நினச்சிட்டேன், ஸோ சாரி ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவனுக்கு அந்த பொண்ணை ரிவெஞ்ச் எடுக்கணும், அதாவது அந்த பொண்ணு நீங்கள் தான், ஸோ உங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சிருந்துருப்பான். ஸோ இப்போ தான் உங்களுக்கு உண்மை தெரிய வருது. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்களும் ஜங்குக் கிட்ட ஸோ அவனுக்கு அவன் லெவலுக்கு நீட் ஒன் பண்ணி அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஸோ அப்படியே அவனை ஹக் பண்ணுறீங்க. அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு அப்படியே உருகுறான், நீ அழுகுறான். ஸோ இதெல்லாம் பார்த்தா குட்டி வினி உங்ககிட்ட ஓடி வரான். டாடா எதுக்கு அழுற, இது யார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது ஓ மம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, அது அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. மம்மா அப்படின்ற மாதிரி க்யூட்டாக அவன் பேபி வாய்ஸில் சொல்கிறான். ஸோ உங்களுக்கு அதுக்கு எதுவும் செம்ம ஹாப்பி, நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. வயன் ஐம் ஸோ சாரி, இல்லை ஜங்கு நான் தான் சாரி சொல்லணும், நீ ஏன்டி சொல்கிற, இல்லை மூன்பின் என்னால் காப்பாற்ற முடியல, விடுவேன் அது நடந்துருச்சு முடிஞ்சிடுச்சுல, எதுவுமே பண்ண முடியாது, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்கிறான். ஸோ உங்களுக்கும் புரியுது. ஸோ அவன் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டோட சாவுக்கு காரணமாக இருக்கிறவங்க பழிவாங்க நினச்சிருக்கான். பட் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது நீங்கள்னு நினச்சிருப்பான். ஸோ ஜங்குக்குங்களை பாஸ்ட்டில் லவ் பண்ணியிருப்பான்ல, ஸோ அது முன்பின் நடந்துக்கு நீங்கள் தான் காரணம் தெரிஞ்சதுனால அவங்க மேலே ஒரு வெறுப்பு வந்திருக்குமே தவிர, ஸோ நீங்கள் தான் அவனுக்கு பிடிக்கும், ஸோ லவ் பண்ணான் தான். ஸோ அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். அப்படியே முன்பின் அதாவது சாரி குட்டி பின்னி இருக்கான்ல, ஸோ அவனோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே 2 பேர் சேர்ந்து முன்பினோட சாரி ஸோ பின்னி இருக்கான்ல, ஸோ குட்டி பின்னி அவனோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. அவன் ஜியான் பின்னி ஓகேவா, ஸோ ஐ மீன் ஜியான் பின். ஸோ அவன் சீக்ஸில் 2 பேர் சேர்ந்து கிஸ் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தேன் நம்ம ஜிமின் வி அண்டு ஜாக்ஸா அப்புறம் மெய்ட் ஆண்டி இருக்காங்கள்ல, ஸோ அவங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஸோ அவங்க ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு கன்சிடர் பண்ண முடிச்சுக்கிறேன். ஸோ லாஜிக் கேட்காதீங்க. ஸோ ஜஸ்டிஸு லாஜிக் இதெல்லாம் கேட்டு யாரும் கமெண்ட் செக்ஷனில் மறுபடியும் வந்துட்டு என் கூட சண்டை போடாதீங்க. ஸோ இது ஜஸ்ட் அ ஃபிக்ஷன், ஸோ ரியல் லைஃப்பில் நடக்காது. ஸோ தமிழ் டிசர்வ் இல்லை, ஸோ வேறு பேர் கூட சேர்த்து வைங்க அப்படி இப்படின்லாம் கேட்காதீங்க என்கிட்ட ஓகேவா. ஸோ போனஸ் பார்ட் வேணால் ஸோ சந்தோஷமாக குடும்பமாக வாழ்கிற மாதிரி வேணால் கேட்டால் கூட போட வாய்ப்பு இருக்குது. பட் வந்துட்டு ஸோ நம்ம என்னடா ஸோ மாரல் ஸ்டோரியாக பார்த்துட்ருக்கோம், இது ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன் தானே. ஸோ அதனால் வந்துட்டு யாரும் மாரல் கேட்காதீங்க. ஸோ ஜஸ்ட் வைப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ எல்லாம் சேர்ந்துட்டாங்கல்ல, ஸோ மறுபடியும் யாரும் கமெண்ட் செக்ஷனில் ஃபைட் பண்ணாதீங்க ஓகேவா. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு மீன் பாவம் இல்லை ஓகே. ஸோ நெக்ஸ்ட் யாருக்கு ஒன் ஷாட் போடலாம் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கடா ஓகேவா. ஸோ நானும் பல வருஷங்கள் கழிச்சு இதை ரீஅப்லோட் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே. அவ்வளோதான்டா மிஸ். ஸோ இதோட முடிச்சுக்கிறேன்ப்பா. ஸோ ரொம்ப லாங்காக பேசல, அவ்வளோதான்டா மிஸ் ஓகே. டாடா பாபாடா மிஸ் அண்டு சராங்கே போகிறாங்க.